உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்பொழுது தமிழில் குர்ஆன் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள். இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம். அதை மனமு முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தற்கால வாழ்வில் தடுமாறும் குடும்ப வாழ்க்கை என்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நான் பணிக்கப்பட்டுள்ளேன். ஏன்னா அன்னைக்கு குடும்பங்களுக்கு இடையில் சில தளர்வுகளும் தடுமாற்றங்களும் பல்வேறு வகையாக பல்வேறு ரூட்டில் இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஆக இதை ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மார்க்க ரீதியாக நாங்கள் எப்படி அணுகிறது, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பல பேருடைய சந்தேகங்களையும் அல்லது பல பேருடைய கேள்விகளையும் அடிப்படையாக வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நமக்கு தரப்பட்ட இந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். நிகழ்ச்சி முடிவில் விடப்பட்ட அல்லது உங்களுக்கு மனசுக்குள்ளே எழுந்து தொடப்பட்ட சில விஷயங்கள் எடுத்து வைக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கேள்வியாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அது பற்றிய விளக்கத்தையும் நம்ம தரலாம். பொதுவாக குடும்பம் என்று சொல்லும்போது இந்த குடும்பம் என்கிற அந்த விருட்சம் விதை போடுற இடமே திருமணம் தான். அந்த திருமணத்திலிருந்து தான் அந்த விருட்சம் வெளியில் வருது. அங்கேயே நாம் சில தவறுகளை செஞ்சிடறோம். அந்த குடும்பத்தை உருவாக்குற அந்த இடம், அந்த திருமணம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலையே சில தவறுகள் நடந்து போகிறதுனால நம்முடைய குடும்ப வாழ்க்கை தடுமாறிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம். நம்முடைய பழையவர்கள் சொல்லுவாங்க, காலம் கடந்த ஞானம் இதுன்னு சொல்லுவாங்க. கடந்து போனது பிறகு யோசிக்கிற செய்ய இருந்துச்சே, இதை பார்க்க இருந்துச்சே, இதை யோசிக்கல, இல்லாட்டி இன்னார் சொன்னாங்க நாங்கள் கேட்கல என்று சொல்கிறது. இதை சொல்லுவாங்க காலம் கடந்த ஞானம், இப்போ யோசித்து என்ன பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த குடும்பத்தை உருவாக்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்கு பிறகு ஐயோன்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன தீர்வுண்டு அலையிறதை விட குடும்பத்தை உருவாக்கும் போதே சில விஷயங்களை நாங்கள் முன்கூட்டியே கவனித்து செய்துக்கிட்டால் பிரச்சனை குறைவு. ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை அப்படி என்று சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பிரச்சனையே இல்லை, எனக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் தான் வாழ்கிறோம் என்று ஒருத்தர் சொன்னால் அநேகமாக அவர் பொய் சொல்லுவார். ஏனெண்டா பிரச்சனைங்கிறது தான் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு புனிதமான ஒரு எல்லா விஷயத்தையும் ஊடறுத்து பார்க்கும் ஒரு தூர நோக்கு பார்வை உள்ள ஒருத்தரை நாம் இந்த உலகத்தில் காணவும் முடியாது. அவருடைய மனைவிமார்களை போல பொறுமைசாலிகளையும் தூர நோக்கு பார்வை உள்ளவர்களையும் காண முடியாது. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மாத காலம் எல்லா மனைவிக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு வேறையாக இருந்திருக்கிறார் என்றால் அதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஒரு உதாரணமும் தேவையில்லை. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வராமல் இருக்காது. வெறும் யாராக இருந்தாலும் சில அங்கலாய்ப்புகள், சில மனஸ்தாபங்கள், சில புரிந்துணர்வில் கொஞ்சம் தாமதமாகிறது இருக்கத்தான் செய்யும். இருந்தும் அதை சரி செய்ய தெரிஞ்சால் அதுதான் வாழ்க்கை. ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். என்னென்றால் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் வாழ முடியாது. அது மறுமை வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை. அங்கே தான் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, எப்போவுமே சதா நிம்மதியும் சந்தோஷமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு என்சைட்டி, ஒரு டிப்ரெஷன், ஒரு பிரச்சனை தான் ஆகும். இதில் கெட்டித்தனம் என்னென்னா அதை சமாளிக்க தெரிந்தவர் கெட்டித்தனமானவர், அவ்வளோதான். பிரச்சனையே இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஐடியா கேட்டு போனால் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. பிரச்சனையே இல்லாமல் கடைசி வரைக்கும் நாங்கள் அப்படியே சண்டை இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஐடியா தாங்க, அதுக்கு ஒரு பயம் பண்ணுங்கன்னா முடியாது, யாராலும் முடியாது. பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாது. வாழலாம், பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு வாழலாம், அவ்வளோதான். இதை எப்படி எதிர்நோக்கிறது? அதனால தான் ஸ்ட்ரெஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சொல் பிரயோகம் அகராதியில் இருக்காது. ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட்ங்கிற ஒரு வேர்டு வராது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்கிறது தான் வேறு.
பிரச்சனைகளை முகாமைத்துவம் செய்தல்ங்கிறது தான் இருக்குமே தவிர பிரச்சனைகளுக்கு இல்லாமல் தீர்வு அதை இல்லாமல் பண்ணுறது முடியாது. அப்படி ஒன்று இல்லை. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான், ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கூடுதலாக வராமல் இருக்கிறதுக்கு வேணுமென்றால் சில ஆலோசனைகளை வழங்கலாம். அதை ரொம்ப வெகுவாக நாங்கள் பிரச்சனையே இல்லாமல் ஆரம்பிக்கிறதுக்கு திருமணம் என்கிற அந்த ஆரம்ப விதை நடுதல் ஆரம்பித்தல் அந்த இடத்துல சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கணும், கண்டிப்பாக கவனிக்கணும். அது எல்லாருமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விடயம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, துன்குல் மர்அலி அர்பஇன், 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறா. 4 விஷயத்துக்காக ஒரு பெண்ணை எடுத்துறாங்க. லி ஜமாலிஹா, அழகா இருக்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் முடிப்பாங்க. ஒலி ஹசபிஹா, நல்ல உயர்ந்த வம்சம் அப்படிங்கிறதுக்காக, பேச கொஞ்சம் குறைங்க, உயர்ந்த வம்சம்ங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அதே மாதிரியாக ஒலி மாலிஹா, நல்ல வசதி உள்ளவங்கங்கிறதுக்காக திருமணம் முடிக்கிறாங்க. ஒலி தீனிஹா, அவங்க மார்க்கம் உள்ளவங்கங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுறாங்க. இது வளமை, அனுமதி இல்லை. ஹதீஸில் அப்படி வருதுன்னா இப்போ நாங்கள் காசுக்காக முடிக்கலான்ட்டு இந்த ஹதீஸை வச்சு சித்திரம் எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஹதீஸில் சொன்னது முடிக்கலாம்னு இல்லை, முடிக்கிறது உண்டு. ஆனால் ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக்கோ, இல்லைன்னா தரிபத் எதாக்குன்னா கை நாசமாகிருமென்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த வளமை இருக்குது. நீங்கள் எதில் நீங்கள் வெற்றி அடையணுமெண்டா நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த திருமண வாழ்க்கையில் மார்க்கம் இருக்குதான்னு பாருங்கள். ஆணும் தான் பெண்ணும் தான். மார்க்கத்தை பார்த்து நாங்கள் திருமணம் முடிக்கும்போது நாங்கள் என்ன செய்யலாம், வெற்றி அடையலாம். இப்போ அந்த விஷயம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. எப்படி நம்மகிட்ட குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால், நம்ம ஒரு வாழ்க்கை ஆரம்பம், மகளுக்கு மாப்பிள்ளை தேடும்போதோ தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடும்போதோ நம்ம ஒரு மாப்பிள்ளையை நம்ம எந்த கேட்டகரியில் எந்த லெவலில் நாங்கள் வச்சு பார்க்குறோம்டா, கை நிறைய சம்பாதிப்பானா, கடைசி வரைக்கும் சோறு போடுவானா, நல்ல வீடு நல்ல வாகனம் வச்சிருப்பானா, நம்மளோட பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறது சோத்துலேயும், கார் வாகனம் ஏசி வீடு அதுலேயும் இல்லை. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கு, அசரத் நிம்மதி இல்லை. பெட் இருக்குது, பெட்ஷீட் இருக்குது, ஏசி இருக்குது, தூக்கம் இல்லையே, நான் என்ன செய்ய அன்று கேட்குறாங்க. அப்போ நாங்கள் அங்கே நிம்மதியை கொண்டு வரதுக்கு இந்த பொருளாதாரம் ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் மாப்பிள்ளைன்னு பார்த்தாலே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாலும் மாப்பிள்ளைக்கு என்ன தொழிலுங்கிறான் அடுத்த கேள்வியாக இருக்குது. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தர் கல்யாணத்துக்கு சொல்லி பாருங்கள், என்ன கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன தொழில், மாப்பிள்ளை என்ன செய்கிறார், எங்கே நம்ம சந்தோஷமாக சொல்கிறோம், அவர் இங்கே வேலை பண்ணுறார், இவ்வளவு சம்பளம் வாங்குறார், மாஷா அல்லாஹ் நல்லா சம்பாதிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதைத்தான் நம்ம பார்க்குறோமே தவிர மார்க்கம் இருக்குதா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க மாக்கிறோம். இஸ்லாம் இருக்குதா, ஈமான் இருக்குதா, தொழுகிறாரா, அகீதாவில் சரியாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்ய மாட்டோங்கிறோம், கவனிக்க மாட்டேங்கிறோம். தயவு செஞ்சு நாங்கள் மார்க்கத்தை கவனிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், பொண்ணு எடுக்கும்போது அந்த பொம்பளைக்கிட்ட மார்க்கம் இருக்குதா என்று நாங்கள் பார்க்கணும். நம்ம என்ன பார்க்கணும், மாப்பிள்ளை அழகாக பார்ப்பார், மாப்பிள்ளோட குடும்பத்தில் ஒரே ஒரு பிள்ளையாண்டு பார்ப்பாங்க. ஏனெண்டா இப்போ சீதனம் எடுக்கிற ஸ்டைல் அப்படி தானே இருக்கு. முதல் சீதனம் வழியை கேட்குற, இப்போ கேட்டு போகிறதுக்கு வெக்கம். அப்போ எப்படியும் சேரும் நல்ல ஒரு ஐடியா, உள்ளதும் ஒரு பிள்ளை இருக்கிற இடத்த ஒன்றும் வேணாமென்று பண்ணுறேன், எப்படியும் இஞ்சா சேருமென்று நல்லா தெரியும். ஒன்றும் வேணாம், ஒரு சதவும் வேணாம், நல்லா தெரியும். ஒரே ஒரு பிள்ளை, முழிச்சொத்தும் அதுக்கு தானுண்டு, உள்ளதும் ஒரு பிள்ளை, விளங்கிட்டா. இப்படி நாங்கள் அந்த வசதியையும் அழகையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கிட்ட மார்க்கம் இருக்குதா அப்படிங்கிறது இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு பிறகு வாழ்க்கையில் முட்டி மோதி நிமிர்ந்து நின்றதுக்கு பிறகு தான் துவட்டுதல் வரும். காசு பணம் இருக்கு, என்ன செய்ய, வீட்டில் ஒரு மரியாதை இல்லை, சொல்லு கேட்குறாப்புல இல்லை, நிம்மதி இல்லை, எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் தான் வாழ்க்கப்பட்டனோ, ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கு ஒன்றும் இல்லை. இந்த விஷயம் இன்னைக்கு ரொம்ப ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேணும். இந்த மார்க்க விஷயம் இருக்குதா அப்படிங்க. இந்த குடும்ப உளவியல் சம்பந்தமாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை சம்பந்தமாக இதுக்கு முன்னே என்னுடைய பயான் நிகழ்ச்சி இந்த பள்ளியிலே நடந்திருக்கு, நிறைய நீங்கள் விஷயங்களை கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இது அவஸ்தையாக இருக்குது.
ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த போதைப் பொருள் பாவனை. இன்றைக்கி நிறைய பரவிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர்கிட்ட இந்த போதைப் பொருள் பாவனை அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குது. இது நம்முடைய சமுதாயத்துக்குள்ளே திணிக்கப்பட்டதோ திட்டமிடப்பட்டதோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் பரவப்பட்டதோ தெரியாது, அதிகமாயிட்டே இருக்குது, ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. முன்பெல்லாம் எங்கேயோ யாராவது போதை வஸ்து பாவிக்கிறதாகத்தான் தகவல். இப்பெல்லாம் எங்கேயோ யாராவது போதை வஸ்து பாவிக்கல என்கிற தகவல். இது நான் நேரடியாக நான் பார்த்த ஒரு விஷயம். ஒரு வருஷத்துக்கு முன்ன இலங்கையில் ஒரு பிரபல்யமான ஒரு முஸ்லீம் பாடசாலை ஒன்றில் ஓலெவல் எடுக்கக்கூடிய கிளாஸ் மட்டும் அங்கே 3 இருக்குது. கிட்டத்தட்ட 90 பிள்ளைகள் ஓலெவல் எடுக்கக்கூடிய கிளாஸ். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் செய்கிறேன். அதில் ஏலெவல் ஓலெவல் பிள்ளைகள் எடுத்து ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம். அதில் ஒரு மாணவன் இன்னும் ஓலெவல் எழுதலை, கிரேட் 10 அல்லது கிரேட் 11 படிக்கக்கூடிய ஒரு மாணவன் நம்ம ஓலெவல் எழுதலை. அவர் இந்த ட்ரக்ஸுக்கு எடிட் ஆகிட்டார். அவருக்கு ஒரு கவுன்சிலிங் செய்கிற நேரம் அவர் எனக்கு தந்த வாக்குமூலம் என்னென்றால், அசரத் என்ற வகுப்பில் 2 பேரை தவிர எல்லாரும் பாவிக்காங்க, 30 பேரில் 28 பேர். பக்கத்து வகுப்பில் 30 பேரும் பாவிக்காங்க. அடுத்த வகுப்பில் அதிகமானவர்கள் பாவிக்காங்க. சரியா எண்ணிக்கை தெரியா. எங்களோட ஸ்கூலில் 3 டீச்சர்ஸ்மார் தட்டுப்பட்டா கடனுக்கு வாங்குறாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக இது ஒரு மாணவன் தந்த வாக்குமூலம். அப்போ இந்த புள்ளி விவரத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், 90 பேரில் 4-5 பேரை தவிர மற்றாக்கள் எல்லாம் பாவிக்காங்கண்டா கிட்டத்தட்ட 90% ஆக்கள் பாவிக்காங்க மாணவர்கள். அப்போ இந்த மாணவர்கள் இதுக்கு எடிட் ஆனால் இதில் நிலைமை என்ன? முன்பெல்லாம் பீடி சிகரெட்டு குடிக்கிறது தான் ஊருக்குள்ளே பயங்கரமான ஒரு செயலாக இருக்கும். ஆனால் அவங்கள கண்டுபிடிச்சிடலாம், உதடு கருத்து போயிருக்கும். கிட்ட போனால் ஒரு வெடுக்கு வரும். விளங்கிட்டா? அதுவே ரொம்ப ஆபத்தானது. இந்த பீடி சிகரெட் இருக்குது இல்லையா, அது குடிக்கிறதே ஆபத்தானது. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் அறிவித்த தகவல் என்ன தெரியுமா? புகைத்தலால் ஒரு நாளுக்கு இலங்கையில் மரணிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை 75. இப்போ நம்ம கொரோனா வைரஸில் ரொம்ப பயந்து போய் இருக்கிறோம். ரொம்ப பயங்கரமாக கொரோனா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறோம். சைனாவில் ஒரு நாளைக்கு 100 பேர் சாகுறாங்க. சைனாவில் ஒரு நாளைக்கு 100 பேர் சாகுறாங்க. ஐயோ பயங்கரம்னு சொல்லும். சைனாவோட சனத்தொகை என்ன? ஒட்டுமொத்த உலகத்தின் மொத்த சனத்தொகையில் 1/3 ஒரு பகுதி சைனாவில் மட்டும்தான். சனத்தொகை கூடின நாடு முதலாவது சைனா தான். 142 கோடி பேர் சைனாவில் மட்டும் இருக்கிறாங்க. 142 கோடி பேருக்கு ஒரு நாளைக்கு 100 பேரா? ஆச்சரியமானது. 21 மில்லியன் வாழ்கிற இலங்கையில் ஒரு நாளைக்கு 75 பேர் சாகுறாங்களே, இது பெரிசா? வெறும் 21 மில்லியன். 142 கோடி எங்க, 21 மில்லியன் அங்கே. இதில் சிகரெட்டால் 75. அந்த கொரோனாவை விட இது 1000 மடங்கு பெருசாக இருக்குது. அப்போ கொரோனாவோட ஆபத்து இந்த சிகரெட்டு, வீடியும் சிகரெட்டு. இதால் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரைட் ஒரு பக்கம். ஒரு வருஷத்துக்கு இலங்கையில் புகைத்தலால் மட்டும் 25,000 பேர் மரணிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய 30 வருஷ பயங்கரவாத யுத்தத்தில் இலங்கை இழந்த உயிர்களின் எண்ணிக்கை 1,00,000 பேர். 4 வருஷத்தில் புகைத்தல் எடுத்த உயிர்களின் எண்ணிக்கை 1,00,000 பேர். இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவு சுனாமி அனர்த்தத்தால் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை 58,000 பேர். 2 வருஷத்தில் புகைத்தலால் மரணித்தவர்களினுடைய எண்ணிக்கை 50,000 பேர். அப்போ எது பெருசாக இருக்குது, எது பயங்கரமாக இருக்குது? புகைத்தல். சரி, இப்போ முஸ்லீம் கிரந்தத்தில் ஒரு பதிவு வருது, ஒரு ஹதீது வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த சமுதாயத்தில் ஒரு பாவம் பெறும், அது பெருசாக இருக்கும். இன்னொரு பாவம் பெறும், முதல் செஞ்ச பாவம் சிறிதாக இருக்கும். இது கியாமத்து நாளுக்குரிய ஒரு அடையாளம். சிகரெட்டு பெருசாக இருந்துச்சு, புகைத்தல் வந்தது பிறகு இவன் பரவாயில்லண்டாயிற்று. இந்த போதை வஸ்து வந்தது பிறகு இவன் பரவாயில்லண்டாயிற்று. ஏன்னா அதை விட ஆபத்தானது இந்த போதை வஸ்து. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு எடுத்திருக்கக்கூடிய அறிவித்தலின் படி 15 வயசுலேருந்து 45 வயசு வரைக்குமானவர்களினுடைய அகால மரணங்களின் அதிகமான காரணம் போதை வஸ்து பாவனையாளர்கள் தான்.
என்ற திடீர் அட்டாக், அவங்களுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்படும், அவங்களுடைய லங்ஸ் ஈரல் பழுதாகும், ரத்தம் பழுதடையும், ரத்தம் பழுதடைஞ்சால் கிட்னி ஹார்ட் எல்லாம் பழுதாகும், மூளையில் இரத்த கசிவு வரும், வேறு வேறு நோய்கள் இருக்குது. இது முக்கியமான நோய், எல்லாருக்கும் தெரிஞ்சது கேன்சர். அது இல்லை இப்போ விஷயம். அதை விடவும் ஈரல் போனால் எல்லாம் முடிஞ்சு. ஈரல் தான் சாமான் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. என்ன ஈரல் அவுட். ரொம்ப பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மரணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த போதை வஸ்து பாவனை இன்றைக்கு ரொம்ப அதிகமாக என்ன செய்யப்படுது, பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. முந்த நாள் நியூஸ் கேட்டிருப்பீங்க, இலங்கையினுடைய கடல் பரப்பிலிருந்து 1000 கிலோமீட்டருக்கு அங்கால இலங்கையினுடைய நேவி இன்டர்நேஷனல் போலீஸில் அனுமதி பெற்று தகவல் ஒன்ற இடத்துக்கு போய் சுற்றி வளைத்து பிடிச்சிருக்கிறாங்க 600 கோடி ரூபாய் பொறுமதியான ஹெரோயின். 600 கோடி ரூபாய் பொறுமதியான ஹெரோயின் இலங்கைக்கு வந்தது. 600 கோடி ரூபாயோட இந்த பொறுமதியான இந்த ஹெரோயின் இலங்கைக்கு யூஸ் ஆகத்தானே போகுது, அதை பயன்படுத்தத்தானே போகிறாங்க. 1 கிராம் 500 பேர் பாவிக்கலாம். 1 கிராம் 500 பேர் பாவிக்கலாம் என்றால் அது எவ்வளவு ஆபத்தானது. இதை பாவிக்கிறதால என்ன நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமென்று தெரியாத அளவுக்கு ரொம்ப பசுந்தான ஆளு, அழகான தொழிலாளி, வடிவான தோற்றம், அழகான கோலம், தாடி தொழுக, வடிவான பண்பு எல்லாம் சரி, ஆனால் தூளுக்கு எடிட், போதை வஸ்து பாவனைக்கு எடிட் ஆயிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்து போட்டு தலையில் கை வைக்கிற மாமனார் மாமியாவும் மருமகளும் எவ்வளோ பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தெரியுமா? இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு குடும்பம் சீர்கட்டு போகிறதுக்கு இது ஒன்று போதும், அவ்வளவுக்கு இது ஆபத்தானது. ஒரு காலத்தில் எனக்கிட்ட கவுன்சிலிங் செய்கிறதுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங், சைக்காலஜி, ஸ்டைல் சைக்காலஜின்னு தான் தேடி வந்துக்கிட்டு. சின்ன பிள்ளையில பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, சின்ன பிள்ளையில பிரச்சனை வந்தால் இது வெறும் அது வெறும் இது வெறும் அது வெறும், இதுக்கு மேலே வர்றது ரொம்ப குறைவு. இன்றைக்கு எனக்கிட்ட ஒரு நாளைக்கு 2-3 ட்ரக்ஸ் எடிட், கேஜி பாவிக்கிறான், கஞ்சா பாவிக்கிறான், தூள் பாவிக்கிறான், டெப்லெட்டு, இன்ஜெக்ஷன், மாவோ, போயில், பல்லுக்குள்ளே உதட்டுக்குள்ளே வைக்கிற போயில், கேஸ், ஐஸ், மாவோ, இதுக்கு எடிட் ஆகிட்டான் சார். என்ன செய்கிறது? இப்படி தான் இன்றைக்கி கேஸு வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயத்துக்குள்ளே இறங்கி பார்க்கக்கூடிய இந்த விடயங்கள் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக இது கடுமையாக பரவிக்கிட்டு இருக்கு சகோதரர்களே. ரொம்ப வேதனையான ஒரு விடயம், வேதனையான ஒரு விடயம். கூரை பற்றிக்கிட்டு இருக்குது, வீட்டுக்குள்ளே வீசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. கூரை பற்றி எரியுது, வீட்டுக்குள்ளே வீசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சமுதாயம் இந்த போதைப் பொருள் பாவனையால் பற்றிக்கிட்டு எரியிறாங்க. நாம் இருந்துக்கிட்டு வேறு பிரச்சனையும் பக்கத்து விட்டு எல்லா பிரச்சனையிலையும் நாம் இருக்கோம். பெரிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு சமுதாய சீர்கேடு எப்படி எல்லாம் உருவாகுதுங்கிறத நாங்கள் பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, ரொம்ப தேவையில்லை, ரொம்ப இதில் போக தேவையில்லை. இந்த போதை வஸ்து பாவனையால் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சாலே அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது இதில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. இதுக்கு ஏன் எடிட் ஆகுறதுன்னு தெரியுமா? இந்த போதைப் பொருள் பாவனைக்கு ஏன் எடிட் ஆகுறது? கேஜியாக இருந்தாலும் விஷயம் தெரியாமல் பாவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கேஜிங்கிறது ஒரு ஆளை பைத்தியகாரனாக்கும். கேஜிங்கிறது பைத்தியகாரனம். மற்றது அவங்களுக்கு வேறு வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களும் மென்டல் இல்னஸ், சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸுக்கு ஆயிடுவாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதில் என்ன நடக்குது என்றால், மூளையில் டொப்போமின்ங்கிற ஹோமோன் அதிகமாக சுரக்குது. இந்த டொப்போமின்ங்கிற ஹோமோன் சந்தோஷத்துக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹோமோன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் டொப்போமின்ங்கிற ஹோமோன் கொஞ்சம் கூடும். அப்போ ஒரு ஆள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், நல்ல ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம், அவருக்கு டொப்போமின்ங்கிற ஹோமோன் என்ன செய்யுது, சுரக்குது, நல்லா இருக்கு, நல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். ஆனால் அது தொடர்ந்து சுரந்து இருக்கும்போது அவர் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறார். இப்போ கஞ்சா குடித்தா, உதாரணத்துக்கு கஞ்சா குடித்தா 15 நிமிஷத்தில் இந்த ஹோமோன் சுரக்க ஸ்டார்ட் ஆகிடும். 15 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகி 6 மணித்தியாலும் இது கொஞ்சம் கூடுதலாக தலையில் நிற்கும். அப்போ ஒரு கஞ்சா குடித்த ஒருத்தர் 15 நிமிஷத்தில் ஹாப்பி ஆகுவார், 6 மணித்தியாலத்துக்கு கடும் சந்தோஷமாக இருப்பார். ஒன்றும் இல்லை, சும்மா குனிஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். சும்மா சிரிச்சுட்டு ஒன்று அவரால் ஒன்று பிரச்சனை இல்லை, சும்மா இருப்பான், கட்டும் சந்தோஷமாக இருக்கு, சும்மா சிரிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு ஏசி பாருங்க,
அடிச்சு பாருங்க ரெண்டுக்கிட்டே இருப்பான். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, டொப்போமின் சொல். அதே மாதிரி தான் இந்த ஐஸ் கேஸ், இந்த ஹெரோயின், இந்த மாவோ, இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்றா அது ஒரே செகண்டில் அந்த டொப்போமீனை அதிகப்படுத்தா ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு 6 ஹவர் 7 ஹவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ இந்த டொப்போமின் கூடி கூடி பழகிட்டுன்னு சொன்னால் அது இல்லாட்டி அது தேவைங்கிற ஒரு உணர்வை மூளோட ஹைப்போதாலம்ஸ் நமக்கு தரும். ஹைப்போதாலம்ஸ் தான் அந்த உணர்வுகளை கடத்துறது. அது தரும். உடனே இதை கொண்டு வா, டொப்போமீனை கூட்டு என்னன்னா உடனே தேவை என்று வந்தால் அதுக்காக என்ன வேணுமென்றாலும் செய்வார். அதான் எடிட் ஆகுறது. ஒரு 6 தடவை யூஸ் பண்ணினால் அவ்வளவும் போதும், அவர் அதற்காக என்ன வேணுமென்றாலும் செய்வார். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மாதத்துக்குள்ள அல்லது ஒரு 2 மாதத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சு 8 மாதத்தில் ஒரு கல்யாண பொண்ணு என்கிட்ட வாரா. அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங், சூசைட் லெவலுக்கு போகிறான்னு தான் அந்த பிள்ளோட மூத்த மாயனிட்ட கூட்டிகிட்டு வர. சூசைட் அளவுக்கு போகிறான். 8 மாதம் தான் கல்யாணம் முடிச்சு. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு, நான் இதை படிப்பினைக்காக சில பயானில் சொல்லுவேன். நான் இதை படிப்பினைக்காக சொல்லுவேன், ஊர் பேர் சொல்ல விரும்பலை. நான் ஒரு முஸ்லீம் பிள்ளை தான், திருமணம் முடிச்சு 8 மாதம் தான். ஏன் மூத்தம்மா கூட்டிக்கு வராண்டா, இந்த கல்யாணத்தில் ஆருக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்டா கல்யாணம் பேசி ஒரு மாதிரி அப்படின்ட்டு இருக்கக்குள்ள ஆஜி தூள் பாவிக்கிறன்ற ஒரு கதை வந்தோடனே இவைய வேணாமட்டாங்க. அந்த பிள்ளைக்கும் ஃபோனை கொடுத்துட்டாங்க. கல்யாணம் கேட்டோடனே அடுத்தது ஃபோனை கொடுக்குறது ஒரு முட்டாள்தனம். மாப்பிள்ளை கேட்ட உடனே நாம் இனி முதல் மாப்பிள்ளை கொடுக்குற அடையாளத்தோட ஒரு ஃபோன் பொட்டியும் கொடுக்குறது. நாங்கள் வெளிநாட்டிலேக்கு எங்களோட பிள்ளையோட பேசணும், உங்களோட பிள்ளைன்னு கூட்டி கொடுத்து போட்டு பேசிடுவாங்க. என்ன ஆதாரத்தில் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஒரு பிரச்சனை விட்ட உடனே வாழா வெட்டி. அது வாழா வெட்டி இல்லையே, வாழ்ந்து வெட்டி. எப்படி இதை எடுக்கிறது? சிந்திச்சு பாருங்க. அப்போ ஃபோனை கொடுத்து கழிச்சிட்டு போகக்குள்ள தான் அவர் தூள் பாவிக்கிற செய்தி ஆனால் பார்க்குறதுக்கு டீசெண்டான அழகான ஒரு ஆளாக இருக்காரா அந்த பிள்ளை. நம்மளாம் அந்த அவனுக்கிட்டே கேட்குற தூள் பாவிக்கு ஏட்டா தம்பி என்று அவன் எண்ணத்துல எல்லாம் சத்தியம் பண்ண தெரியுமா? அதுல எல்லாம் சத்தியம் பண்ணி இல்லைன்னுட்டான். இந்த பிள்ளை நம்பிட்டு குடும்பம் நம்பல, பிள்ளோட விருப்பத்தோட கல்யாணம் நடந்துட்டு 8 மாதம் இருக்கிற நகையெல்லாம் விற்று குடித்தான், தொழிலுக்கு போகல, வீட்டுக்கு வளர்த்தான். கடைசியாக இது தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு வாரமாக ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அரிசி இல்லை, பால்மா இல்லை, டீ இல்லை, சீனி இல்லை. இவள் வகுத்துக்க வலிச்சுக்கிட்டு சாப்பாடு இல்லைன்னு துடிச்சு எனக்கு என்ன அழிஞ்சு இன்னைக்கு வெக்கமாக இருக்கு, வீட்டை எத்தனை நாளைக்கு போய் நான் சாப்பிட்றது, எனக்கு என்னையாலும் வேண்டிக்காங்கன்னு செல்ல வெட்டைக்கு போனவன் இந்த தூளை வேண்டிக்கிட்டு வாரான். அதை வேண்டி கொடுத்தவரையும் கூட்டிக்கு வாரான். என்னத்துக்கு? பொண்டாட்டிக்கு. அந்த பிள்ளை சொல்லி அழுது. கூட்டாளிமாரோட தூளோட வந்தார். ஹசரத், நான் ஓடி போய் கதவை பூட்டிட்டேன். தூள் தேவை, காசு இல்லை, என் பொண்டாட்டி இருக்கா, என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை என்கிற அளவுக்கு இவனுடைய நிலைமை போச்சு. ஏன்னா மூளை அதை கேட்குது, அதை கொடுத்தே ஆகணும். பொண்டாட்டியை விற்று தூள் எடுக்க அனுப்பேன். இவள் வீட்டுக்கு கதவை பூட்டிக்கிட்டு இவர் கதவை தட்டி வெட்டைக்கு வாடி என்று கத்தக்கொள்ள அவள் அதுக்கு மேலே கத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காராக்கள் அந்த பிள்ளையை காப்பாற்றி அவங்களோட வீட்டுக்கு கால் பண்ணி அவங்களோட உம்மா அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வெளியாக்கி அவள் போலீஸ் கேஸ் ஆகி அதிலிருந்து தப்பி அவர் உள்ளுக்கு இந்த பிள்ளை இப்போ சூசைடுக்கு போய்தான் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வந்திருக்குது. நான் சொல்லிட்டேன், நான் இதை கண்டிப்பாக பயானில் சொல்லுவேன். நான் ஏண்டா இது ஒரு படிப்பினை. ஏண்டா மக்களுக்கு தேவை. இந்த தூள் பாவினையாளர்கள் பொண்டாட்டியையும் கூட்டி கொடுப்பானுங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்கிறத நேரடியாக கண்டவன் நான். எந்த அளவுக்கு இது போகும் தெரியுமா? என்கிட்ட நிறைய கேஸ் வந்து சொந்த வீட்டில் களவெடுத்தவன், பாப்பாட ஃபேஸ் எடுத்தவன், சாட்சியிட நகையை களவெடுத்தவன், அவனே விளம்பி வீட்டுக்குள்ளே திருடி போட்டு அவனே வீட்டுக்கு எரிப்பான். பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, வீட்டுக்கு புதுசாக கல்யாணம் முடித்த மருமகனோட சண்டை நடக்கும். இன்றைக்கு ஒருத்தர் ஹோல்ட் பண்ணுறார். ஹசரத், அவர் ஊர் சொல்லலை, நான் கல்யாணம் முடிச்சு புதுசாக வந்த இடம், இந்த வீட்டில் என் மதினிட்ட நகையெல்லாம் களவு போயிருக்கி, அதையே சாத்து குறிகாரனுக்கிட்ட போனதாம். அந்த குறிகாரன் அடையாளம் எல்லாம் சொல்லியிருக்கான். என்ற அடையாளத்தை நான் ஓர மோட்டர் பைக்கில் சொல்லியிருக்கேன், நான் செய்கிற தொழிலை சொல்லியிருக்கேன். 2-3 பேர்கிட்ட போனான். 2-3 பேரும் என்ன தஞ்சுனாம். இப்போ என்கிட்ட கேட்காங்க, நான் என்ன செய்ய ஹசரத், அல்லாமிதானையாக நான் எடுக்கல சொல்கிறேன். நான் சொன்னேன், குறிகாரன் சொன்னானோ இல்லையோ இவங்கட சந்தேகம் ஒன்றும் வந்திருக்கி. அதில் என்னென்னா அந்த அலுமாரிக்கு இருந்த
ரோல் கோட் நகை, அதை தங்கம் இல்லாத நகை ஷேப்பில் இருக்கிறது, அப்படி இருக்கு. நகை மட்டும் எடுக்கப்பட்டிருக்கு, எடுத்த டப்பா மூடி வைக்கப்பட்டிருக்கு. இருந்த இடமும் நூதனமாக எடுத்ததும், டப்பா மூடி வச்சதும், தங்கத்தை மட்டும் எடுத்ததும் உள் வீட்டு கள்ளனுங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ புதுசாக வந்த உள் வீட்டுக்காரர் பந்த மாப்பிள்ளை தான், அவன் சத்தியம் பண்ணுறான் நான் எடுக்கலன்னு. அப்போ நான் நல்லா தேடி பாருங்க, உங்களோட குடும்பத்துக்கு ஒரு தூள் கேஸ் இருக்கு. அவருக்கு காசு முடிஞ்சா ஆறுலேயும் கை வைப்பார், அவருக்கு காசு தேவைப்பட்ட ஆறுலேயும் கை வைப்பார். தாத்தாட வாழ்க்கை பிரிஞ்சாலும் சரி, உம்மாட வாழ்க்கை இழந்தாலும் சரி, பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தாலும் சரி, இந்த தூள் பாவிச்சை ஆகணும் என்கிற ஒரு நிலைக்கு இந்த டொப்போமின்ங்கிற ஹோமோன் சுரக்கிற மனநிலை மாறும். அது இல்லாட்டி அவருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. கைகாலில் நடுக்கம் ஏற்படும், உடம்புல பெயின் ஏற்படும், பசி இல்லாமல் இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. இதை இன்றைக்கு பாவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் பொன் கொடுத்தவர்களுக்கு இன்னொரு பரிதாபமான ஒரு நிலைமை என்ன தெரியுமா? மார்க்கம் ஹராமங்குது, அதை யாரு பார்த்தா? இப்ப நம்ம பிசிக்கலி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவ்வளோ டாக்டர்ஸ் மாதிரி இருப்பீங்க, கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, அதில் என்ன நடக்குது? இதை பாவிச்ச உடனே ஆரம்பத்தில் ஆண்மை அதிகரிக்கும், எந்த நேரமும் உணர்வும் உணர்ச்சியும் கூடும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட அவருடைய உடம்புட கெப்பாசிட்டிக்கு ஏற்ப அது ஒரு சிலருக்கு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சட்டண்ட் ஆன்மை அப்படியே இல்லாமல் போகும். எனக்கிட்ட 2-3 பேர் வந்து நாங்கள் தூள் பாவிக்கிற, ஹெரோயின் பாவிக்கிற, இந்த டெப்லெட் பாவிக்கிற, பெயின் கில்லர் டெப்லெட், டாக்டர்ஸே ஒரு ஆளுக்கு 3க்கு மேலே கொடுக்காத பெயின் கில்லர் டெப்லெட்டை, ஒரு ஆளுக்கு 3க்கு மேலே கொடுக்காத பெயின் கில்லர் டெப்லெட்டை ஒரு நாளைக்கு 4 எடுத்து வருஷக்கணக்காக பாவிச்சவனுடைய நிலைமை என்ன? பெயின் கில்லர்ண்டா என்ன? உடம்புல வருத்தம், அதை போட்டால் வருத்தம் இல்லைண்டா வருத்தத்தை இல்லாமக்கிறது இல்லை. வருத்தம் இருக்க மூளை மயங்கி அதை காட்டாமல் இருக்கிறது தான் பெயின் கில்லர். மூளைக்கு மயக்கம், மூளைக்கு மயக்கம், அதை கொண்டு வர்றது காக்னிட்டிவ்ங்கிற மூளையினுடைய உயர் அறிதிறன், அது அதை காட்டாமல் இருக்கிறது தான் அந்த டெப்லெட்டினுடைய வேலை. அது ஹோமோனுடைய அன்பேலன்ஸ் தான். நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய ஹோமோனை தான் என்ன செய்யுது? கூட்டி குறைக்குது. அந்த பெயின் கில்லர் டெப்லெட்டை தொடர்ந்து பாவிச்சான், தூள் ஒருத்தன் பாவிக்கான். இவங்கெல்லாம் என்கிட்ட வந்தது அல்லாஹ்க்கு பயந்து இல்லை, பாவம் செஞ்சிட்டோம் இல்லை. அவங்க வாழ்க்கையின் ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்தாங்க, நம்மளால் இனி ஆம்பளையா இருக்க முடியல, பொண்டாட்டி தவறு செய்வாவோ என்ற ஒரு பயம் வந்தாச்சு. விளங்கிட்டா? இப்போ ஓடி வராங்க, இதை நிறுத்தணும், எங்களுக்கு குணம் கிடைக்கணும். நான் கேட்குறேன், மெஜாரிட்டி அதிகமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த போதை வஸ்து பாவனையாளர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க என்றால், இன்னும் ஒரு 2 வருஷத்தில், இன்னொரு 10-15 வருஷத்தில், சரி அடுத்த ஜெனரேஷனில் பதறுகள் இருக்கும். ஆம்பளை என்ற பேரில் ஆட்கள் மட்டும் இருக்கும், பெண்கள் தவறு செய்ய தொடங்குவாங்க. எந்த ஒரு சமுதாயத்தில் ஆண்கள் உணர்வுகள் அற்றவர்களாக இருக்கிறார்களோ அந்த பெண்கள் இயல்பில் தவறு செய்ய தொடங்குவாங்க. எந்த ஒரு சமுதாயத்தில் விபச்சாரம் அதிகமாகுதோ அந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கேவலப்படுத்துவான், இழிவுபடுத்துவான், நினைத்தும் பார்க்காத நோயை கொடுப்பான். அப்போ இந்த சமுதாயத்தை நசுக்கிறதுக்கு எதிரிகள் எடுத்துக்கிட்ட யுக்தி என்னன்னு சொன்னால், வெட்டி வீழ்த்துவதோ, அடித்து நொறுக்குவதோ, கடையை கொளுத்துறதோ தாக்கம் செலுத்தாது. அவ்வளவு செஞ்சாலும் திரும்பவும் நம்ம பள்ளியை நிறைப்போம், உடைச்ச பள்ளியை ஓங்கி உயர வளர்ப்போம். வெட்டி விட்ட 4 பேர் தொழுகையாளி கூடும், பிரச்சனை டைமில் சுபஹு தொழுகை ஜும்மாவாகும். ஆனால் சைக்காலஜிக்கல் ரீதியாக அந்த நேரமே இமாம்கள் சொல்லி வச்சுட்டாங்க, 1000 ஆயுதங்களை விட ஒரு துளி போதை மருந்து ஆபத்தானது இந்த உம்மத்துக்குண்டாங்க. 2வது உலக மகா யுத்தத்தில் எதிரிகளை கவுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு யுத்த தந்திரம் தான் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஹஷிஷா அப்படிங்கிற ஒரு தாவரத்தினுடைய பால், அதுதான் அவின். ஹஷிஷா அப்படிங்கிறது தான் இந்த ஹெரோயின் செய்யப்படுற அந்த மரத்தினுடைய அரபு பெயர். ஹெரோயின் ஒரு தாமரை காய் போன்ற ஒரு காய் காய்க்கும், அதை வெட்டி கீறி விட்டால் பால் வடியும், அதுதான் ஹஷிஷா. அதைத்தான் ஹஷ்ஹாஷ் என்று அதுக்கு சொல்றது, ஹஷ்ஹாஷ் என்று சொல்றது. அந்த ஹஷ்ஹாஷத்தான் கசகசா என்று நினைச்சு ஒரு சிலர் பத்துவா கொடுத்தது கசகசா ஹராம் என்று. ஹஷ்ஹாஷ்ங்கிற அரபு சொல்ல கசகசா என்று நினைச்சுக்கிட்டாங்க. 2 விதையும் உண்டு மாதிரி தான், கசகசா விதை மாதிரி தான் ஹஷ்ஹாஷினுடைய விதையும். ஆனால் வெள்ளை கசகசா போதை தரும்,
அது சில மூலிகை கடைகள்லையும் வைத்தியர்கிட்டையும் இருக்கும். நம்மளோட கருப்பு கசகசா குளிருக்கு சூட்டை தணிக்கிறதுக்குரிய மருத்துவம், வெள்ளை கசகசா போதையை கூட்டுறதுக்கான சில அவினுகளுக்கு சேர்க்கக்கூடிய ஒன்று. அது மருத்துவர்கள் மட்டும் வாங்குறதுக்கு லைசன் இருக்குது, மத்தாக்கள் பாவிக்கையில் அது போதை தரும். இப்படி இந்த 2வது உலக மகா யுத்தத்தில் எதிரிகளை வீழ்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நச்சுப் பொருளும் போதை தரக்கூடிய ஒன்றும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பாடசாலை குழந்தைகள் வரைக்கும் பரவி இருக்கிறது. 14 வயசு 12 வயசு பிள்ளைகிட்ட எல்லாம் இது வந்தாச்சு. அந்த அளவுக்குள்ள பிள்ளைகள்கிட்ட எல்லாம் இந்த போதைப் பொருள் வந்தாச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தூள் பாவிக்கிறது, இந்த தூளை பாவிக்கிறது, போயில வைக்கிறது, இவங்களே மேட் பண்றது, சாமான் வெளியில் இல்லாட்டி இவங்களை மேட் பண்றது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதோட சேர்த்தா என்னவாகும்ங்கிறது நல்லா தெரியும். என்னென்ன செய்யறாங்கன்னு இப்ப பயான்ல சொன்னா வெளியில் இருக்கிறார்களுக்கு ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால நான் சொல்லல, மேட் பண்றாங்க, அவங்களே தயாரிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். நாடெல்லாம் ஊரெல்லாம் பரவி போய் கிடக்குது, மக்கள்கிட்ட அது நிறைஞ்சு போய் கிடக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. ஆக இது ஏற்படும், மூளையில இரத்த கசிவு ஏற்படும், அகால மரணங்கள் ஏற்படும், ஆளுமை குறைவு ஏற்படும். ஆளுமை அப்படியே இல்லாம போகும். ஒரு மனிதனுடைய ஆளுமை என்றால் என்ன? ஒரு ஆளுமைங்கிறது ஒரு லீடர்ஷிப். ஒருத்தன் தன் வீட்டில் ஆளுமையோடு இருக்கணும். பிள்ளை எஞ்சவா ஆண்டா வரணும். இப்ப எந்த வாப்பா பிள்ளைக்கு கட்டுப்பாடு கொடுக்கலாம்? யோசிச்சுப்பார். எந்த வாப்பா நடுங்கும்? 6 மணியா பெய்து வாப்பா அடிப்பார் என்று நடுங்கினோம் நாங்க சின்ன வயசுல இருக்கக்குள்ள. இருட்டுப்பட்டு போயிட்டு அவ்வளவுதான். இப்ப 12 மணிக்கு சிரிச்சிக்கு வரான். எங்கடா அவன, எங்க மவன என்ன என்ன பொத்திக்கு இருக்கணும் மங்கா. 119 கையில் அடி. பாப்பா உன் பிள்ளைக்கு அடிக்கலாம், புருஷனும் பொண்டாட்டிக்கு உருக்கலாம், சட்டமும் சாதகமா போச்சு. சார் அப்ப பிள்ளைக்கு அடிச்சு வளர்த்து, இப்ப பிள்ளைகளுக்கிட்ட கேட்டுத்தான் சார் என்ன படிப்போமா படுப்போமா. அப்பெல்லாம் சேர்த்து விடக்குள்ளையே பாப்பா சொல்லி விடுவார். இந்த கண்ணையும் மூக்கையும் தவிர மற்ற இடமெல்லாம் வெளுத்து விடுங்க சார். அடியை வாங்கிட்டு உமா கிட்ட முறைப்பாட்டுக்கு போனா நீ என்னமோ செஞ்சிருப்பாய், அந்த ஆள் சும்மா அடிச்சிருக்காதன். ஆசிரியர்களும் அப்படி இருந்தாங்க. தேவையில்லாம அடிக்க மாட்டாங்க, தேவைப்பட்டா மட்டும்தான் அடிப்பாங்க, அவசியம் இல்லாம அடிக்க மாட்டாங்க. இப்போ உள்ள ஆசிரியர்கள்ட்டையும் சில தவறு இருந்தாலும் நாம அடி வாங்கிட்டு பிள்ளை வந்தா என்ன செஞ்சான்னு கேட்கறல, எங்க ஆளுங்க போலீஸ் கேஸ் வாரான் சார். உள்ளுக்கு போலீஸுக்கு போனாலும் தடயம் இருக்குது, ஒரு கதையும் இல்லை. ஆள் ரிமாண்ட். என்ன அடிச்ச விசாரணை பிறகு அடிச்சா உள்ளுக்கு. இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது. இவ்வளவுக்கெல்லாம் போயாச்சு. இன்னைக்கு பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு போதை வஸ்து பாவனைகள் அதிகமாக. அப்ப இந்த ஆளுமைங்கிறது நம்மகிட்ட இல்லாம போகுது. முடியல. பிள்ளைகிட்ட வாப்பாக்கு எங்க போனன்னு கேட்க முடியல. எங்க ஒண்ணுமில்ல, கிளாஸுக்கு போன என்ன நேரம் எத்தனை 10 மணி என்ன என்று கேட்பா. இவங்க இருக்கிறத பார்த்தா அந்த ஆளுக்கு பயம் வந்துடும். ஒண்ணுமில்ல 10 மணி, நான் நேரம் தெரியாதான் கேட்டு என்ன மணிக்கூடு பழுதா பித்தாதான்டா கேட்ட. 10 மணியா சரி மேனே போடா, ஒன்றும் செஞ்சிடாதடா என்ன என்று பாப்பா பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு ஆளுமை இல்லை. வேலை செய்யறவனுக்கிட்ட தண்ணி எடுத்து கேட்க பயமா இருக்கு ஒரு முதலாளிக்கு. ஆளுமை இல்லை. ஆளுமை இல்லாம போகும். இந்த போதை வஸ்துக்கு எடிட்டானா அவர் அப்படியே பதறாகுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் உண்மையாகும். கியாமத் நாளினுடைய அடையாளம். யூஷக்கு அலல் உமம் அன் ததஅ அல் அகலத்து அலா கஸ்அத்திஹா அன் ததஅ அலைக்கும் கமா ததஅ அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு இதை முடிச்சுடுவோம் வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு எதிராக அழைப்பு விடுக்கும் பல உம்மத்துக்கள் ஒன்று சேரும் காலம் மிக சீக்கிரம் பெறும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, மின் கில்லத்தின் நஹ்னு யா ரசூலல்லாஹ், அப்ப நாங்க ஆட்கள் குறைய இருப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல் அன்தும் அக்ஸர், நீங்க அதிகம் இருப்பீங்க. என்றாலும் குசாய் ஷைல், வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைய போல இருப்பீங்க. அதான் ஆளுமையற்றவர்கள். வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகள் என்றால் ஆள் கூட இருக்கி ஆனா ஆளுமை இல்லை. பெரும் பதறுகள். உங்களால் ஒன்றும் செய்யலாம். உங்களுக்கு கீழே வேலை செய்யறதுட்டையும் வேலை வாங்கணும் என்னன்னு கேட்பாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் தெரியுமான்னு கேட்பாங்க. சரிடாப்பா என்ன அவன் சம்பளம் விட வேண்டிய. கடன் தர வேண்டியவனை கண்டு கடன் கொடுத்தவன் நைஸா ஒழிக்கான், கேட்டா கோவிச்சுக்குவானோன்று. இந்த அளவுக்கு ஆளுமை இல்லாம போகும். இது பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா ஆள் அடையாளம் நல்லா தண்ணிக்கு நல்லா உதவி சிவத்து போயிருக்கும். போதை வசதி இல்லையாது.
சிகரெட்டு புகைத்தல் இல்லையே, அது வேற போதை தானே. அது குடலுக்கு போகிறது, புல்லுக்கு புழுத்திரிக்கும், வெளியில் கொளுத்திரிக்கும். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்களுடைய நிலைமை என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவனுக்கு பொன் கொடுத்தா நம்மளோட பிள்ளை சந்தோஷமாக இருக்குமா? மார்க்கம் பார்க்கப்படாதால வந்த விஷயம். இதில் என்னண்டா, நாங்கள் அந்த சிறைச்சாலையில் ஒவ்வொரு நோம்புலையும் என்ன செய்வோம்னா, சிறை கைதிகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், ஒரு ஒரு குற்றத்தில் இருந்து வெளியில் வாரத்துக்கு ஒரு 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 ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் செய்கிறதுக்கு பெர்மிஷன் எடுத்து கோட்டை ஒரு இடத்துக்கு போகும். அதில் குடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் ஆறாக இருப்பாங்கன்னு தெரியுமா? ஜீனத்தான சுண்ணத்தான தாடியோட மாஷா அல்லாஹ் அழகாக இருக்காங்க. ஒரு 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 தவா, ஒரு தாய், ஒரு தீனியத் அந்த முகத்தில் தெரியும். அப்படி தெரிஞ்சாலே எனக்கு பழக்கம். கண்டிப்பாக கேட்பேன், சார் என்ன தூள் கேஸ் இல்லையாண்டா? ஆமாம். அப்போ நாம் அப்படி ஒரு கோலத்தில் மாப்பிள்ளை வந்தால் ஃபோட்டோவை பார்த்துட்டு மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா ஓமண்டு சொல்லுங்க, பொடியன்ற முகத்தை பாருங்க, மாஷா அல்லா ஜீனத் ஜீனத். தாடி வைக்கணும். நான் தாடியை பழிக்கல, தாடி வச்சவனும் இந்த குடுவை அடித்தா எப்படி கண்டுபிடிக்கிறேன்? மார்க்கத்தை தாடிக்குள்ளே மட்டும் பார்க்காதீங்க. அவன் தொழுகிறானா, அவன்கிட்ட ஈமானியை தெரிக்குது, ஆரோர கூறான், எப்படி பழகிறானுங்கிறத பாருங்கள். எடுக்கிற மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வீட்டை வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட பிள்ளை மாப்பிள்ளையையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. எங்கே போகிறார், எப்படி வாழ்கிறார், என்ன செய்கிறாரு. ஒரு பேரண்ட் வந்து என்னை சந்திக்கிறாங்க. கிழக்கு மாகாணத்துக்கு ட்ரிப் வர மாதிரி கூட்டிக்கு வந்து தம்பியை வேனில் வச்சுட்டு வந்து சந்திக்கிறாங்க. என்னண்டா பிள்ளைக்கு வயசு 20 போச்சு, உடுப்பு கழுகுறதுக்கு ட்ரௌசரை வாஷிங் மிஷினில் போடக்குள்ளதான் பொக்கெட்டை செக் பண்ணினேன், இந்த தூள் பக்கெட் இருந்துச்சு. அசரம் ஆடி பெய்த்தோம். எட்விகேட்டான பொடியன் சொந்தமாக கடை வச்சு கொடுத்துருக்குது, கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்குது, டிகிரி முடித்தால் பாப்பா மௌலவி, பிள்ளைக்கு தூள்பாவின். நெஞ்சு படபடக்குது. எப்படி இந்த பழக்கம் வந்துச்சு, எந்த சனியன் இப்படி வந்து சேர்ந்துச்சுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை எப்படி வந்துச்சு? இதை நான் கேட்குறேன்னா, எவ்வளோ லேட்டாக இந்த வாஷிங் மிஷினில் உடுப்பு போட்டிருக்காங்க. பிள்ளைகள் அவ்வளோ நம்பிக்கை செக் பண்ணுறல. நம்மளை எல்லாரையும் கேட்டால் நாம் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ற பிள்ளை தங்கம், என்ற தவறு செய்த எல்லார வாப்பாமாரும் அப்படித்தான் சொன்னேன், என்ற பிள்ளை தங்கம் தங்கம். அது பித்தாளா இருக்கு தெரிஞ்சு. தயவு செஞ்சு நாம் சந்தேக கண்ணோடையே நம்மளோட பிள்ளைகளை பார்த்தா தான் நாளைக்கு நல்ல பிள்ளையா வளரும். கொஞ்சம் செக் பண்ணுங்க. திடீரென்று நாம் டீம் பாயும். இன்றைக்கு ஆஃபீஸுகளில் இந்த கவர்மெண்ட் பாயிற மாதிரி தயவு செஞ்சு நம்மளோட பிள்ளோட பேக்கு புத்தகம் பொக்கெட்டெல்லாம் பாஞ்சு பார்க்கணும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஆள் கால் பண்ணுறா, சார் மகன்ற ரூமில் உரிச்சி போட்ட சிவங்கியம் சாப்பிடாம கிடக்கு, சருகையை காணல, கேஸ் பாரம். அவருக்கு ஈயத்தாள் தேவை, சிவங்கியத்தை வேண்டி சிவங்கியத்தை தூக்கி மேசையில் விட்டுட்டு பேப்பரில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கார். சிவங்கியம் மட்டும் இருக்கு, பேப்பர் இல்லை. அவன் யோசிச்சான், பாப்பாக்காரன் டவுட்டா இருக்கு, அசரத் இது என்ன கேஸ்? நான் சொன்னேன் கண்டிப்பா தூள் பாவிக்கார், நெருப்பு குச்சை பாருங்க. கட்டிலுக்குள்ள நெருப்பு பெட்டை கிளப்பினா நெருப்பு குச்சி நிறைய கடை பற்ற வச்ச நெருப்பு குச்சி. அப்போ கேஸ் பாரோம் ஆளோட நான் கவுன்சிலிங் கொண்டாங்க. ஓகே உண்மை சொல்லிட்டான் பொடியன். இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அவர், வீட்டுக்காது பாதுகாப்பில் வச்சிருக்க ஆளை விளங்கிட்டா. என்ற ஒரு கிளைண்ட் சங்கிலியில் போட்டு வீட்டில் ஒரு 2-3 மாதம் வைக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? அவன் ஒத்துக்கிட்டான் நான் விட போகிறேன்னு, ஆனால் அவனால் முடியாமல் அதை போய் பழகுறான். இப்போ அவனே சொன்னான் என்ன கட்டி போடுங்க, என்னால் ஏல என்னால் கண்ட்ரோல் பண்ணலாம், என்னில் எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன கட்டி போடுங்க. அவன் அனுமதியோட அவன் சங்கிலிக்கு காலுக்கு சங்கிலி போட்டு அட்டாச் பாத்ரூம் ரூமில் போட்டாச்சு. அவரை போட்ட சங்கிலிலேருந்து பாத்ரூம் போகலாம், ரூமுக்கு வரலாம், அவ்வளோந்தான். சாப்பாடு முடுப்பும் போயிட்டே இருக்குன்னு ரூமுக்கு அனுப்பியிருக்கிறேன். அவனே ஒத்துக்கிட்டு 3 மாதம் கிட்டத்தட்ட அவர் ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கார். அவ்வளவுக்கு ஆபத்தானது இந்த போதை வஸ்து பாவனை. எடிட் ஆக்கும் ஒரு ஆளுக்கு அந்த டொப்பமின் ஹோமோன் சுரந்து எடிட் ஆக்கும். அடுத்தது இந்த டொப்பமின் ஹோமோன் சுரந்து கூடுதலாக இருக்கிற நேரம் இவர் குளிச்சாலோ அல்லது மழையில் நனைஞ்சாலோ, அதுலேயும் குறிப்பாக கேஜி பாவிச்சவங்களுக்கு உடனடியாக அடிக்கும், மனநோய் வந்துடும், ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு ஹெலுசினேஷன் உருவாகும், கிரோண்டியஸ் டெலியூஷன் ஏற்படும். என்னட்ட ஒரு கிளைண்ட்டை கொண்டு வராங்க, ஒரு பெரிய ஒரு ஹாஜி சார், ஒரு பெரிய ஒரு ஹாஜி, ஒரு எடியூகேட்டான ஒரு ஃபேமிலி, அந்த ஊரில் மதிப்பு மரியாதைக்குரிய ஒரு குடும்பம், கௌரவமாக வளர்ந்த ஒரு மகன்,
கல்யாணம் முடித்த புதுசு அந்த மகன். அவன் ஒரு நாள் சுபகு தொழுவிட்டு இமாம் சலாம் கொடுத்த உடனே பின் வரிசையிலேருந்து ஒரு ஓடி வந்து முன்னுக்கு எழும்பி எல்லாரும் கொஞ்சம் இருந்து போங்க, எனக்கு வானத்திலேருந்து செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஒகி வருது என்றோடனே ஆக்கள் பிடிச்சி அமர்த்தி ஆக்களா நீங்கள் போங்க போங்க, அது ஒன்றும் இல்லை, அது சும்மா அப்படி என்று. ஏண்டா பெரிய ஒரு ஆளை மகன், வேறு ஆளுண்டா எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிருப்பாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு ஆளை மகனுங்கிறதுனால அப்படியே கொண்டு ரூமுக்கு வச்சு அடுத்த நாளே என்கிட்ட கொண்டு வரார் வாப்பாக்காரால். பிள்ளைக்கு ஜின் பிடிச்சிட்டு வேறு மாதிரி பேசுது, ஒரு பெரிய ஒரு தொடர் நல்ல பிள்ளை ஜின் பிடிச்சிட்டு நல்ல இபாதத்தாளி ஜின் பிடிச்சிட்டு தகச்ச தொழுகிற பிள்ளை ஜின் பிடிச்சிட்டு தான் சொல்கிறார். சிம்டம்ஸ்களை கேட்டேன். இது வந்து கிரௌண்டியஸ் டெலிஷன், இது வந்து பாரிய மனநிலை பாதிக்கப்பட்ட, அதாவது சிக்ஸோபர்னியா பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் போன்ற நிலைமையில் வாரது உண்டு. அல்லாட்டி கஞ்சா குடிச்சிய நிலையில் இவர் மலையில் நனைஞ்சிருக்கணும், தலையில் குளிச்சிருக்கணும், அப்படித்தான் அது வெறும். நான் கேட்டேன் தம்பிக்கிட்ட ஏதாவது பாவனைகள் இருக்குதா, கேட்கையும் பயமா நான் வாப்பாக்காரன் நமக்கு அடிச்சு போட்டுருவான். லேசாக கேட்டேன் ஏதாவது புகைத்தல் அது இது எப்படி ஏதாவது அப்படின்ட்டா. இருங்க நீங்கள் இருங்க தம்பியை கூட்டிக்காங்கன்னா அதுக்கு பிறகு வேன்லேருந்து தம்பியை கொண்டு வராங்க. தம்பியை கொண்டாந்து இருப்பாட்டி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், மாஷா அல்லாஹ் உங்களோட சூரத்து நல்லா இருக்கு, நான் மேலிடத்து தொடர்பில் இருக்கேன் ஏண்டா. சரி இருங்க நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது பாவிக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லைன்றவார். அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, கடைசியாக எப்போ பாவிச்சேன்? போன வெள்ளிக்கிழமை. சிரிக்கிறதுக்கு இல்லை, அதை சொன்னதோட அந்த மனுஷன் அழுகுறான். அவர் நம்பலையே. போன வெள்ளிக்கிழமை என்ன சாமான் பாவிச்ச கேஜியான்னு கேட்டேன். ஓம் கேஜி பாவிச்சு போட்டு மழையில் நினைஞ்சா இல்லை, ஸ்விம்மிங் பூலில் இறங்கினேன் குளிச்சு. கொஞ்சம் வசதியான ஃபேமிலி, அவங்களோட வீட்லேயே ஸ்விம்மிங் பூல் அடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு அவ்வளோ அவுட். ஒரு சிலருக்கு தப்பிக்கிட்டு இருக்காங்க, அந்த போதை வஸ்து பாவிச்சுட்டு ஒரு சிலர் தப்பிட்டிங்க. ஒரு சிலருக்கு இப்படி அடிச்சா அதுலேருந்து வெளியில் வர்றது சரியான கஷ்டம். ஒரு சைக்காட்டிஸ்ட்டை வந்து டெப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கணும், அவருக்கு தூக்கம் இல்லாமல் போகும், ஹலூசினேஷன் ஏற்படும், காதில் ஒரு ஆள் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஏதோ குறுக்க போகிற மாதிரி இருக்கும், டெலூஷன் இருக்கும், தனக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியும் எனக்குள்ள ஒரு பெரிய சக்தி வந்த மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும். இது பயங்கரமான ஒரு விஷயம். எல்லாம் இந்த ஹோமோனுடைய இன்பேலன்ஸ், மூளையில் இருக்கிற ஹோமோனுடைய இன்பேலன்ஸ். இது இந்த போதை வஸ்து பாவனையாளர்களுக்கு வரக்கூடிய இப்படி பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றை இன்றைக்கு லேசாக நம்ம சமுதாயத்தில் பரப்பி விட்டுட்டு ஒரு சமூகம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. பெரிய ஒரு ஆபத்தை நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோம். அதை எப்படி நிறுத்துறது, நிறுத்தினவங்களுக்கு என்ன நாட்டு மருந்து ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இதில் நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இது கண்டிப்பாக இந்த குடும்பம் சமகாலத்தில் குலைந்து போய் சீரழிஞ்சு தத்தளிச்சிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். மாப்பிள்ளை எடுக்கக்குள்ள மாப்பிள்ளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காலம் போனால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த இந்தியாவில் ஜாதகம் கேட்குற மாதிரி கல்யாணம் பண்ண மாப்பிள்ளோட பிளட் சாம்பிள் கேட்பாங்க போல இருக்குது. பிளட் யூரின்ல வந்து அவர் போதை வஸ்து பாவிக்கிறத கண்டுபிடிக்கலாம், என்ன சாமான் பாவிச்சுங்கிற ரிப்போர்ட்டும் கிடைக்கும். மாப்பிள்ளோட சாம்பிள் தரணும், தந்தா தான் நாங்கள் என்ன செய்வோம், பொன் தருவோம். இப்படி செய்யணும், வேற வழி இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி, எந்த பொந்தில் என்ன வாம்பிரிக்கன்னு தெரியாத அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு சகோதரர்களே. இது கவனிக்க வேண்டிய ஒன்றா போச்சு, அவ்வளவுக்கு பரவி இருக்கு. இதை நிறுத்தணும். நிறுத்துறேன்னா நாம கையில் எடுக்கிற ஆயுதம் காட்டி கொடுப்போம். அநியாயத்தை காட்டி கொடுக்க சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு அந்த காட்டி கொடுப்பு ஒரு மாதிரி வாசனமா இருக்கும். காட்டி கொடுக்குறோம், தேச துரோகம். தேச துரோகிகளை காட்டி கொடுப்பது தேசப்பற்று தான். இது நம்முடைய சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். நமக்கு என்ன யாரோ செய்யறான்னு நினைக்காதீங்க, அவன்ற தெருவில் தான் நம்மளோட உள்ள நாளைக்கு போகணும். ஊரு கெட்டு கிடந்தா எப்படி நம்மளோட உள்ள திருந்தி வாழும்? அதனால கண்டிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிருஹு பியதி, பாவத்தை உங்களில் யார் காண்கிறாரோ அவர் கையால் தடுக்கட்டும். கண்டிப்பாக அதை தடுக்கணும். ஃபைலம் யஸ்ததி, தடுக்கலையா, போய் உங்களுக்கு அதை அடிச்சு எறிஞ்சு பிடிச்சு கடுக்க முடியலையா, ஃபைலம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, நாவால தடுக்கட்டும். பன்வன் நைனுக்கு கோல் எடுத்து
நாவாலண்டா தானே, நீ அங்கல்ல தானே, அழகா இப்போ உள்ளதுக்கு ஜன்ன ஹதீஸ் மாதிரி இருக்கு. சொல்கிற இடம் இருக்கு, சொல்லுங்களேன். எல்லா பகுதியிலையும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் சில பிரிவுகள் இருக்குது. சிறுவர் துஷ்பிரயோகம், பெண்கள் துஷ்பிரயோகத்துக்கு ஒரு பிரிவு இருக்குது. கிரிமினலுக்கு அது ஒரு, குடும்ப பிரச்சனைக்கு இது உண்டு. போதை வசத்துக்கு தனி யூனிட் இருக்குது. அழகா அடிங்க, அழகா அடிச்சு உங்களோட டவுட்டை சொல்லுங்க. நிறைய பேர் இன்றைக்கு அண்மையில் கிழக்கு மாநிலத்தில் ஒரு பொம்பளை கொடுத்த தகவலால் ஒரு ஹெரோயின் குழுவை பிடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பொம்பளை டவுட் வந்திருக்குது. புதுசாக வியாபாரிகள் ஒரு வீட்டுக்கு குடி வர்றாங்க. எந்த வியாபாரி? பழைய உடுப்புக்கு பிஞ்சாங்கோப்பை கொடுக்குறார்கள். அவங்களுக்கு இந்த உடுப்பை வேண்டிக்கிட்டு ஒன்றும் செய்ய போகிறல்ல, அந்த பேரில் கொடுத்தூள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு தங்குறதுக்கு ஒரு ஊட வாடகைக்கு எடுத்துட்டாங்க, நல்லா பின்தங்கின ஒரு ஏரியாவில். ஆனால் புதுசாக ஊருக்கு வந்த வியாபாரிக்கு இவ்வளவு பெரிய கூட்டாளி மாறா என்று ஒரு பொம்பளைக்கு டவுட் வந்துட்டு, அடிக்கடி ஆக்கள் வாரதும் போகிறதும், ஆக்கள் போகிறதும் வாரதும், அவங்களோட வியாபாரத்தை விட அந்த உறவுகள் ரொம்ப அதிகமாக இருந்தோன்னு அந்த பிள்ளைக்கு டவுட் வந்துட்டு அவளோடனே அடிச்சு விட்டாள். உளவுத்துறை எப்படி வந்துச்சு தெரியுமா? கடற்கரை பகுதியில் அது நடக்குது. என்ன கிட்டத்தில் உளவுத்துறை எப்படி வந்தான் தெரியுமா? கோல் அடித்த உடனே அப்படியே இடத்த பார்த்துட்டு அவரை வீட்டுக்கு முன்னுக்கு தெருவில் நெல் மூட கொண்டாந்து காய வச்சேன். ஈர நெல் கொஞ்சத்தை வேண்டிக்கந்து பக்காவனுண்டான். அழகா நெல் மூட பழைய சாரனும் கிழிஞ்ச ஷர்ட்டோட இமந்து நெல் மூட காய வச்சு காகம் பார்த்துக்கு நின்றேன். காகம் பார்த்துக்கிட்டா ஆக்களை அவ்வளோ விரும்புகிறேன். அப்படியே ரவுண்டை பண்ணி தூளோட ஆக்களை பிடிச்சாச்சு. அழகா தகவல் கொடுங்க, அழகா தகவல் கொடுங்க. அழகா சமுதாய பிரச்சனை வரக்கூடாது. நாம் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு தேசத்தை உருவாக்கணும், போதையற்ற ஒரு நாட்டை உருவாக்கணும். நம்மளுக்குள்ள வாழ்ற நாடு இது. இது ஒரு சமூக துரோகம். காட்டி கொடுங்க. அதை பிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நாம காட்டி கொடுத்துட்டு வீட்டை வரக்கூட அவன் புனையில வரலாம், திரும்ப காட்டி கொடு. ஒரே ஆள் 3வது தரம்படி வட்ட உள்ளுக்கு போவார். குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருந்தா 1வது தடவையிலேயே போவார். எல்லாம் காட்டி கொடுக்கணும். இந்த கேஜி, இந்த கஞ்சா, இந்த தூள், இந்த இது விற்கிற இடம். ஊர்ல இந்த கோயில இருக்க உதட்டுக்க வைக்கிற கோயில ஸ்கூல் பிள்ளைகள் போய் வேண்டிக்கு போகுது 10 ரூபா பக்கெட். நம்மளோட ஊரில் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இடியப்பம் பொட்டலம் விற்கிற மாதிரி தூள் பொட்டலம் விற்கிற ஊரையும் போய் பார்த்தேன். எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். ஏன் இதை விட்டு வச்சிருக்கீர்கள் சார்? அந்த பிரின்சிபல்கிட்ட சொன்னேன். சார் என்ன சார் நான் சொல்றது, இந்த பிள்ளைகள் எல்லாரும் உதட்டை இழுத்து இழுத்து பாருங்க, இழுத்து பாருங்க பிள்ளைகளை. இந்த முன் உதட்டை இழுத்து கீழ் பல்லுக்கு முன்னுக்கு பாருங்க, அவிஞ்சு போயிருக்குது. அதுல என்ன நடக்குது? போயிலையில சுண்ணாம்பை தடம்பி காய வச்சு தூள் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கான். அதுல என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. அது என்ன செய்யுது? ஏன் இதுக்குள்ள நாக்குக்குள்ளே வைக்கிற நேரடி எஃபெக்ட் அங்கதான் இருக்குது. ஒரு ஹார்ட் பர்சனுக்கு டெப்லெட் விழுங்க கொடுக்குறல்ல, நாக்குக்குள்ளாம் வைக்கிற, அதான் வேகமா வேலை செய்யும். நாக்குக்குள்ளாம் வைக்கிற, உதட்டுக்குள்ளாம் வைக்கிற, அதுல இழுக்கக்கூடிய அந்த நரம்பு தொகுதி இங்க இருக்குது. நேர போய் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆபத்தான மையப்புள்ளி இதுல வைக்கான். இவன் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். இதை பாருங்க. எனவே ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு மாப்பிள்ளை பொண்ணை தேர்வு செய்யறதுக்கு மார்க்கத்தை கண்டிப்பா பார்க்கணும். இன்னைக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது பயங்கரமான ஒரு விஷயம், இந்த தூள்பாவன். மார்க்க விஷயமா பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு வஸ்துவினுடைய அதிக அளவு பாவனை போதை தருமோ அந்த வஸ்துவினுடைய சிறிய அளவு பாவனையும் ஹராம். 9வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த போதை வஸ்து என்பதும் குறிசாத்திரம் சொல்வதும் நட்டி வைத்து சிலை வணங்குவதும் அம்பறிந்து குறி செல்வதும் சூதும் ரிஜிசுமின் அமலை ஷைத்தான், ஷைத்தானுடைய அசிங்கமான செயல், ஃபஜ்தனீபு, இதை விட்டு விடுங்கள்ங்கிறான் அல்லாஹ். இந்த வசனம் வந்த உடனேயே அடுக்குகளாக வைக்கப்பட்ட மதுகள் தள்ளி கொட்டி விடப்பட்டது சஹாபாக்களால், மொத்தமா தடுக்கப்பட்டாச்சு. அப்ப இதை நாங்க நிறுத்தணும். இது மறுமையில் ஒரு கடுமையான ஒரு தண்டனைக்குரிய விஷயம். நம்மளோட மார்க்கம் கடுமையாக வெறுக்கக்கூடியது. இன்னைக்கு சாராயம் குடிக்கிறது தான் நமக்கு ஆபத்தா தெரியுது. அதை விடவும் வெளியில சும்மா அழகா நீட்டா ஒரு டெப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் அதை விட பெரிய போதையை பாவிச்சுட்டு இருக்கிறான். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்துல குடும்பத்தை நாங்க கவனிக்கணும். அடுத்த விஷயம், இந்த குடும்பம் சேர்ந்துட்டு மார்க்கம் எல்லாம் பார்த்து இந்த போதை வஸ்து பாவனை இல்லை, அப்படியே குடும்பம் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கின்றால் அடுத்த இன்றைக்கு சமுதாயம் தடுமாறி தள்ளாடி அலை கடலில் மிதக்கும் அந்த தோணியில் இருக்கிற ஆக்கள் மாதிரி புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம், அந்த தள்ளாடுவைக்கு காரணம் என்ன என்றால் அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, நல்ல ஒரு தொடர்பாடல் இல்லை.
இல்லை. அதான் இன்றைக்கு பிரச்சனை. கல்யாணத்தை முடிச்சு கொடுக்காம பேசியே கடைசி வரைக்கும் வச்சிருந்தா நல்லம் போல தோணுது. ஏனண்டா அண்ணன் தான் புள்ள ஜாமம் வரைக்கும் கதைச்சிக்கிட்டு இருக்கிற அவளோட கதைங்களன் ஒன்றும் இல்லையே கதைக்காட்டியும் பரவாயில்ல, சும்மா அவங்களோட ஃபோனை காதில் வச்சுக்கோ, உங்களோட மூச்சு சத்தத்திலேயே நான் நிம்மதியாக இருக்கேன். ரெண்டு, ரசித்தவன், அப்படியே பொண்டாட்டியை ரசித்தவன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி என்னமாலும் சொல்லுங்களேன், உங்களோட சின்ன வயசு வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லுங்களேன். கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. உம்மா சுகமா இருக்காவா? அவ மௌத்தா 7 வருஷமா இருக்கு. ஓ மௌத்தாயிட்டா என்ன? உம்மாப்பா எலும்பு மிதிக்காது. இப்படி விசாரிச்சவர் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு பொண்டாட்டி கோல் எடுத்தா என்ன இல்லை ஒன்றுமில்ல, சும்மா மிஸ் ஆகி வந்துட்டு வைக்காள் அவள் பயத்தில். இவர் கேட்ட கேள்வி முதல் சும்மாவாலும் கதடி என்றவர் இப்போ விஷயத்துக்கு எடுத்தாலும் என்னண்டு கேட்காது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ எப்படி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு? இதுக்கு என்ன காரணம்? இந்த தொடர்பாடலை கெடுத்த சாமான் தொடர்பாடல் சாதனம் தான், இந்த ஃபோன் தான், பேரு தான் அதுக்கு தொடர்பாடல் சாதனம். அது செஞ்ச வேலை அதை இல்லாமல் ஆக்கினது தான். எல்லாருக்கிட்டையும் ஃபோன், 1க்கு 2 ஃபோன், ஒவ்வொன்றில் 2 சிம். நம்ம இலங்கையினுடைய சனத்தொகையை விட சிம் வித்த எண்ணிக்கை கூட. 21 மில்லியன் ஆக்கள், 27 மில்லியன் சிம். இலங்கையோட புள்ளி விவரம் எங்க போயிருக்கு? என்ன நடக்குது? தேவைப்பட்ட ஆக்களோட பேசாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபோன். உமா பார்க்கல, பாப்பா பார்க்கல, காக்காட்ட போகல, ராத்தாட்ட போகல, பொண்டாட்டியோட காய்க்கல, பிள்ளைகள்கிட்ட என்னென்னு கேட்கல, 5000 பேருக்கு லைக் போட்டு தெரியுறார் ஃபேஸ்புக்கில். ஆபத்துக்கு ஒரு 5 ரூபா கடன் கேட்டுப்பார் பாப்பம். ஏலாம் ஆணத்தை கூட வை, பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்க. கறியாக்கும் போது தண்ணியை கூட விட்டு பக்கத்து வீட்டுக்கு சியா பண்ண சொன்ன இஸ்லாத்தில் அந்த கறியை ஆக்கி செல்ஃபி எடுத்து ஃபோனில் சியா பண்ணி போட்டு தண்ணியை திண்டுக்கிட்டு. ஓ ஃபேஸ்புக்கை திறந்தோடனே எங்கட விட்டு இன்றைக்கு பாபிக்யூ, உண்ட விட்ட பாபிக்யூ உண்டா, என்ற விட்டு என்னதுக்கடா அது அனுப்புகிறாய், என்ன பிரச்சனைடா, என்ற பிள்ளை சுண்டலோட திங்கிற பிள்ளை, இதை பார்த்து சண்டை பிடிக்க போகுது. தொடர்பாடல் இல்லை. பொண்டாட்டி புருஷன் என்ன இல்லை, தொடர்பில்லை இல்லை. 2 பேரும் ஒரு சேர்ல இருந்து ஆளுக்கு ஒரு ஃபோனில் இருக்காங்க. சந்திச்சுக்கான நாளாக போச்சு. புருஷன் பொண்டாட்டி பேசி நாளாக போச்சு. சிந்திச்சு பாருங்க. பொண்டாட்டியாக இருக்க வேண்டியது ஃபோன் தான், ஃபோனாக இருக்க வேண்டியது பொண்டாட்டியாக போச்சு. இன்றைக்கு இந்த ஃபோனை எப்படி பாவிக்கான் தெரியுமா? பாத்ரூமுக்கையும் கூட கொண்டு வரான், படுக்க கொலையும் பக்கத்தில் வச்சிருக்கான், எந்த நேரமும் கூட இருக்கி. அந்த ஃபோனுக்கு பேட்டரி லோவாகி பசி ஏற்பட்டால் உடனே சாப்பாட்டை கொடுத்து சார்ஜ் பண்ணுறான். லேசாக கீறுப்பட்டால் தொடச்சி கொடுத்து நெஞ்சில் வைக்கான். அதுக்கு கவர் தேஞ்சி போனால் உடனே உடுப்பெடுத்து கவர் போடுறான். அதுக்கு ஏதாவது கோளாறுண்டா உடனே மருத்துவமனை கொண்டு போய் ரிப்பேரிங் சென்டரில் போய் பிரச்சனையை தீர்த்துட்டு வரான். அந்த ஃபோனை தொட்டு தொட்டு பார்க்குற மாதிரி பொண்டாட்டியை தொட்டு தொட்டு பார்க்கல. இப்போ பொம்பளையில் ஆசைப்படுறது என்னண்டா, நான் இந்த ஃபோனை போல இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை. நம்முடைய பெண்கள் ஆண்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னண்டா, இந்த பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையை இந்த பொண்ணுக்கு கொடுங்க, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லையே, தேவைப்பட்டா பேசிட்டு தள்ளி வைக்கிற ஃபோன். இப்போ நெஞ்சோடையே வச்சிருக்கிற பொண்டாட்டி இப்போ சமைய கட்டில் ஆக்கிட்டியா, சரி துண்டையான்னு கேட்குறாள், இல்லை துண்டு போட்டு போகிறான் இவன். பிரச்சனை. அப்போ ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில் ஒரு நல்ல தொடர்பாடல் இல்லாமல் போனதால் இன்றைக்கு குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு. தயவு செஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்மளோட இன்னொரு ஃபேக்டரி மாதிரி, இன்னொரு கடை பிரான்ச்சு மாதிரியாலும் நம்மளோட பொண்டாட்டியை நினச்சி ஒரு அரை மணித்தியாலும் ஒதுக்கி கதைச்சி பாருங்கள். குடும்பத்தில் பிரச்சனை குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும். நிறைய பொம்பளைகளுக்கு பிரச்சனை, முடி கொட்டுது, தலைக்கடுப்பு, அடிவகத்துக்கு பத்துற, மூச்செடுக்க கஷ்டமாகிற, ஷோல்டரில் பெயின், முள்ளந்தண்டில் பெயின், காலையில் எழும்பினா ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது, சிலருக்கு குதிகால் கடுப்பு. இவ்வளவு பிரச்சனையோடு சிலர் வந்து கேஸ்ட்ரிக் அல்சருடைய சிம்டம்ஸும் சொல்லி மருந்தெடுக்காங்க, சரி வருது இல்லை. கோபம் கூட வருது, மறதி கடுமையாக இருக்கு, பழசெல்லாம் நினைப்பிரிக்க புதுசு மறந்து போகுது, வெச்ச துறப்பையும் ஃபோனையும் தேர்ற, சமைக்க கூட அடுத்தது என்ன செய்யறது தெரியாமல் அடுப்போ பண்ணுற நிலைமைக்கு மறதி.
விளங்கிட்டா? இவ்வளவு சிம்டம்ஸ் நான் சொன்ன இவ்வளவு சிம்டம்ஸும் ஒரு பிள்ளைக்கு இருக்குது, ஒரு பொம்பளைக்கு இருக்குது. ஒரு பொம்பளைக்கு இல்லை, இன்றைக்கு நிறைய பொம்பளைக்கு தான் பிரச்சனை. இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்மார்கிட்ட இந்த கேஸ் தான் கூட வர டாக்டர்ஸ்மார் சொல்லி அனுப்புறது ஒரு கவுன்சிலிங் போங்கன்ட்டு. ஏனண்டா இது ஸ்ட்ரெஸ்ஸு சிம்டம்ஸ். இவ்வளவு நம்ம தெரியாமல் சித்தால தேய்க்கிற ஷோல்டருக்கு, கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் முள்ளந்தண்டுக்கும் மருந்து தேய்க்கும். அது மருந்து தேய்ச்சி சரியாகிற சாமான் இல்லை, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை சரியாக்கணும். அப்போ அவங்கள கவுன்சிலிங்க ஒன்றை சொல்லுவாங்க, நான் 9 சொல்லுவேன். இன்னதிரிக்கா 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 இதுரிக்கா 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 ஓ மசரதோ மசரதோ மசரதா போகிற போக்கில் என்ன சாத்திரான்னு சொன்னாலும் சொல்லுவாள். இவ்வளவும் இருந்தால் உங்களோட பிரச்சனை வேறு. மாப்பிள்ளை எங்கன்னா இருக்கார், வேறு பாட்டுக்கு அதான் உண்ட பிரச்சனை. அவரை பாட்டுக்கு அவர் இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ கூட உன்னோட வாரத்துக்கு அவருக்கு நேரம் இல்லாமல் போச்சு. ஆட்டாக்காரனோட வந்திருக்கார். அப்படி ஆட்டாக்காரனோட போனவள் எல்லாம் இருக்காள். அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்ல. தயவு செஞ்சு குடும்பம் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும். அவங்களோட ஒன்றுமில்லை, குட் லிசனிங், காது தாழ்த்தி கேட்கறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முதல் மருந்து. அதான் ஆகப்பெரிய மருந்து. நான் சொல்லித்தான், ஒரு டேப்லெட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அளவிடணும், கதைக்கிறத கேட்கணும். இந்த ரெண்டும் செய்யுங்க. ஒரு டேப்லெட்டும் தேவையில்லை. தூக்கி பக்கத்தோட எறிங்க, மேல் வருத்தம் இறங்கும், தலைக்கடுப்பு சரியாகும், முடி கொட்டுறது நிற்கும், வகுத்துக்க பத்துறது சரியாகும். என்ன நிம்மதியாக அளவிடுங்க. அழுகையை அடக்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது அவங்களோட கதையை கேட்க ஆள் இல்லை. கதையை கேட்க ஊரான் இருந்து வேலை இல்லை. புருஷன் கேட்கணும், பாப்பா உமா கேட்கணும், பொண்டாட்டி கேட்கணும், புருஷன் கதையை கேட்கணும். இது கதையை தொடங்கினா எப்போ பார்த்தாலும் எனக்கு இதுதான் பிரச்சனை, போய் 1000 பிரச்சனையோட நாங்கள் வந்துட்டீங்க. செக்கு 3 ரிட்டர்ன் ஆகி கிடக்கு, கதைக்க வேற கதை. செக்கு 3 ரிட்டர்ன் ஆகி கிழிஞ்சாலும் ஒன்றும் இல்லடா, இவள் ரிட்டர்ன் ஆகிடுவாள். ஓ வேறொரு அக்கௌண்ட்டில் கேஸை போட்டுருவாள் மறுவா, அவ்வளவுதான், அவுட். தயவு செஞ்சு அவளுக்கிட்ட கொஞ்சம் இருந்து எப்படி பேசுகிற கதைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. நம்மளோட வேலையை செஞ்சுட்டு அவள் கதைக்கக்குள்ள தோலை சாஞ்சிக்கிட்டு கிட்ட வருவேன். தள்ளி நின்று வேறுத்து கட்டு வந்துக்கிட்டு வருது, தள்ளி நின்று. முதல்ல இந்த கல்யாணத்துக்கு முன்னே கொஞ்சம் கிட்டவா அவன் இல்லை இன்னைக்கு பக்கம் இப்படி வாடி கொஞ்சம் உடம்பு படட்டு, கொஞ்சம் விரலையாலும் பிடிய நண்டவர். இப்போ கிட்ட தள்ளி நில் வந்துட்டு ஒரு ரசிகத்துக்கு வந்துட்டு சொல்லு. அவள் என்ன இவர் இங்கே கணக்கு சரி சரி. அவள் காய்ச்சி போகல எவடத்தை விட்டேன்னு கேட்டா, எவடத்தை இவர் கேட்டா தானே எவடத்தை விட்டேன்னு சொல்றது, இவர் கேட்கலி. இப்படி கதை கேட்டு ஸ்ட்ரெஸ் சரியாகாது. ஒரு ஆள் கதைக்குள்ள முன்னுக்கு இருங்க, ஐ கண்ட்ராக்ட் இருக்கணும், கண்ணை பார்க்கணும், கண்ணை பார்த்து அவள் சொல்கிறத கேட்கணும். அவட இமோஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமோஷனை காட்டணும். அவர் அப்படியே சொல்லிக்கு போகக்குள்ள அப்படியே முகம் சுருங்கி வேதனைப்படக்குள்ள தலையை தடவி கொடுத்து, நம்மட கொண்டாட்டியானே கவுன்சிலர்தோட போடா, சில கவுன்சிலிங் செய்கிறாக்கள் தலையை தடவி மாட்டினாக்கள் எல்லாம் இருக்காங்க. ஓ காய்ச்சல் பார்த்த கவுன்சிலர் எல்லாம் இருக்கார், கடுமையாக காயுதோ அவ்வளவுதான், தொற்றப்படா. புரிஜன் தான் தொடணும், தலையை தடவி நெஞ்சில் அது சரிடிமா உனக்கு இவ்வளவு கவலையாக இருக்கேன் எனக்கு இப்போ விளங்குது, அல்ல உனக்கு உதவி செய்ய, நான் இருக்கேன்டி ப்ளீஸ் டி அப்படி என்று சொல்லி நம்ம கொஞ்சம் நெருங்கணும். அவங்களோட இமோஷனை திரும்ப சொல்லணும். அவங்களுக்கு கடும் கஷ்டமாக்கி எங்களுக்கு விளங்குது வாங்கணும். அவள் இடையில தடுமாறு நடத்த எடுத்து கொடுக்கணும். புறவு நீங்கள் அந்த விஷயத்த சொன்னீங்களே அது என்ன புறவு என்ன செஞ்ச உங்களோட தாத்தா என்ன சொன்னாங்க அப்படி என்று கேட்டு அவங்கள அப்படியே சோல்வ் பண்ணணும். கதையை கட்டு மூட்டி விட்டுறப்படா குடும்பத்துக்கு சண்டையை. இனி அவன் வந்தா செருப்பை கலட்டுடி நீ என்று சொல்லி விட்டுறாதீங்க. கொஞ்சம் சோல்வ் பண்ணி அதுக்கு என்ன இரவாப்பா தானே நானா தானே அவன் தங்கச்சண்டை உரிமையில சத்தம் போட்டிருப்பான், அதை பெருசாக எடுக்காத நான் இருக்கேண்டி சோல்வ் பண்ணணும். அவங்களோட கதைக்கணும், கதையை கேட்கணும். இந்த ரெண்டும் நீங்கள் செய்யுங்க. அளவிடுங்க, கதையை கேளுங்க, ஸ்ட்ரெஸ் வராது, ஸ்ட்ரெஸ் இல்லை. இதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் எந்த தொழில் கஷ்டம்தான். எனக்கு ஆள் வராது, நான் வேறு தொழிலை பார்க்க நீங்கள் இதை செய்யுங்க. விளங்கிட்டா? இவ்வளவுதான் பிரச்சனை. தயவு செஞ்சு பொண்டாட்டியோட கதைங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பிஸியானால் மனைவியிட மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுறாங்க. எய்திக்காக இருந்தவர் சஃபியா நாயோட கழிச்சுக்கிட்டு இருக்கார். ரோட்டால போனாங்க, சந்தேகம் நினைச்சிருவாங்க, ஒன்று கூப்பிட்டு சொன்னாங்க, ஹாதிஹி சஃபியா பின்த் ஹுயை, இதென்ற கொண்டாடி சஃபியா வாப்பாண்டாங்க. விளங்கிட்டான். அந்த அளவுக்கு நபி அவங்க கரிசனை செலுத்தின ஒரு விஷயம். இஷாவுக்கு பிறகு கதைச்சிக்கிட்டு இருக்கிறத ரசூலுல்லாஹ் வெறுத்தார்கள். கணவன் மனைவியை தவிரண்டா விடிய விடிய கஜிக்கிறதுக்கு அனுமதி. பொண்டாட்டியோட மனைவியோடு மனம் விட்டு பேசினால் மனநோய் வராதுன்ற ஒரு வரி ஓட்டத்துக்கு கீழே ஒருத்தன் கொமான் கேட்டான், ஆற மனைவியோட. அடபாவி, ஒன்ற மனைவியோடடா. ஏனண்டா இன்றைக்கு அதோட அம்மானம் விட்டு விடிய விடிய கதைக்கிற ஆறையாளும் மனைவியோட. தயவு செஞ்சு ஆறையாளும் மனைவியோட கதைக்காம நம்புட மனைவியோட கதைச்சா மனநோய் வேற. விடிய விடிய கதைக்கு வாழ்க்கையை ரசிங்க, சந்தோஷமான விஷயம். அடுத்தது பிள்ளைகளோட தொடர்பாடல். பிள்ளைகளோட நம்ம நெருக்கமாக பழகணும். பிள்ளைகளுக்கு வர பிரச்சனையும் முக்கியமான ஒரு காரணம் பெற்றோர்கள் கூட இருக்காதது தான். கற்றல்ங்கிறது பிள்ளைகளுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு ஒரு சில பிள்ளைகள் பேனை பிடிச்சு எழுதுறது இல்லை. கடும் இன்டெலிஜென்ஸ் அசரத்தை எழுதுறான் இல்லை எல்லாம் கடு கேள்வியெல்லாம் கேட்டா சொல்றான், எழுதுறான் இல்லை, கடின் சுணக்கம் எழுதுறான் இல்லை. இது நிறைய பேரண்ட்ஸிட புகார். நிறைய டீச்சர்ஸ்மாரும் என்ன செய்கிறாங்கன்னா, அதை கொண்டு போய் கவுன்சிலிங் பண்ணிக்குவாங்கன்னு நம்மகிட்ட அனுப்பி வைக்காங்க. இப்படி டீச்சர் தான் சொன்னாங்க, ஸ்கூலால் சொன்னாங்க, எழுதுறாரு இல்லை, இன்னும் 3ஆம் ஆண்டு வந்துட்டார், எழுதுறாரு இல்லை, 4ஆம் ஆண்டு ஆயிட்டு எழுதுறாரு இல்லை தான் பெரிய பிரச்சனை. என்ன நடந்த இந்த பிள்ளை ஏன் எழுதலை? இந்த பிள்ளைகளை மண்ணில் விளையாட விடலை. எழுதலைன்றோடனே நாம் என்ன நினைக்கிறது தெரியுமா? பேனை எடுத்து குட்டுத்து, கொப்பி எடுத்து குட்டுத்து, ட்ரைனிங் குட்டுக்கணும், கைக்கு ட்ரெயின். பிள்ளைகளை விளையாட விடலை. இதான் நடந்த பிரச்சனை. அண்ணா பிறந்து 3 மாதத்து பிள்ளைக்கு போனை கொண்டே காட்டுறோம். அதில் எடிட் ஆனவன் அந்த போன்லேயே விளையாடுறான், அவனால் எழுதலாம். இந்த சதைகளினுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது தான் ஒரு ஆளுக்கு எழுத முடியும். பிள்ளைகளுடைய சதைகளுடைய வளர்ச்சி அதிகமாகும். மொண்டசிரியில் பேனை கொடுக்க இயலாது, நாட்டு சட்டம். நமக்கு யாருக்கு தெரியும் அது? மொண்டசிரியில் என்ற சதை வளராத டைம் அது. 5 வயசு பிறகுதான் பேனா கொடுக்கணும். 4 வயசுல நேசரியில் பேனா பிடிச்சால் அது அந்த லைசனை பறிக்கலாம், பேனா கொடுக்க இயலாது. ஏன்னா அந்த 4 வயசுல சதை வளரல. இன்னும் இந்த சதை வளரா பிள்ளைகளை மண்ணில் விளையாட விடணும். சின்ன வாகனத்தை ஓட்டுவான், தகட்டை பிடிச்சி இழுப்பான், கிளாஸ் நிலத்தில் அடிப்பான், தகட்டில் அடிப்பான், ஓடுவான், பிரம்மம்பான். நமக்கு அது டிஸ்டர்ப் ஆயிருக்காது. இது நாம சத்தம் போடாது கிடையாது, சத்தம் போடுறான் இல்லைன்னு சண்டைக்கு வருவோம். நாம புள்ள கதைக்கு இது இல்லைன்னு கேட்டு, நீ தானே கதைக்க நாமண்ட மறுவா சின்ன வயசு. அவன் சத்தம் போடுவான். புள்ள அப்படித்தான், உனக்கு தூக்கம் வராட்டி எங்கேயாலும் கடற்கரையில் போய் படு. புள்ள வளர்ற வீட்டுல இப்படி தண்ணி இருக்கும். இந்த வாப்பா மாற எங்களுக்கு தெரியும் தானே, படுக்கக்குள்ள புள்ள சத்தம் போட்டா நித்திர கொள்ளையிற ஆக்களை எங்களுக்கு தெரியும். ஜும்மாவில் இந்த பீக்கருக்கு கீழே படுக்கிறாங்க, சரியா பொக்ஸுக்கு கீழே கொரட்டை விட்டு படுக்கிறாங்க. அங்கே வீட்டை புள்ள சத்தம் போட்டா நித்திர கலை தான். ஆறுகிட்ட உரியல் கதை இது. பிள்ளைகளுடைய உலகம், அவங்க வாழ்கிற உலகத்தில் நாம் இறங்கணுமே தவிர நம்மளோட உலகத்துக்கு அவங்கள எடுக்கக்கூடாது. பிள்ளைகளை விளையாட விடுங்க, மண்ணில் பிள்ளைகளை விளையாட விடுங்க. நாம் மண்ணை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை விட்றோம் இல்லை. ஐரோப்பிய நாடுகளை மண்ணை காசு கொடுத்து வேண்டி பிள்ளைகளை விட்றான், தெரியுமா உங்களுக்கு? யூரோப்பில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. சுவிஸ்ல எல்லாம் 4-5 வீடு சேர்ந்து மண் வேண்டி போட்டிருக்கேன். ஒருத்தனுக்கு வேண்ட கட்டான், அவ்வளவுக்கு மண்ணுக்கு விலை. எல்லாம் பனி கொட்டி கிடக்கும். ஒரு இடத்துல கல் அடிக்கி வட்டம் போட்டு கட்டி வச்சு போட்டு மண்ணை கொட்டி போட்டு திங்கக்கிழமை என்ற உள்ள செவ்வாய்க்கிழமை ஒன்ற உள்ளன்னு டேர்ன் வச்சிருக்கான். மண்ணில் விளையாடுறது அவ்வளவு தேவை. மண்ணில் பிள்ளைகள் விளையாடணும், பிள்ளைகள் அள்ளி எறிஞ்சு விளையாடணும். நாம் ஊத்த வாட்டுறோம்டா மரவா அவ்வளவுது. அமரா பிள்ளை ஊத்த விடான்னு ஊத்த படணும். மண் சத்து தேவை, மண்ணில் பிள்ளை விளையாடணும். அந்த பிள்ளைகள் அதை இதை எடுத்து உருட்டணும். அந்த சதை வளரணும், அந்த பிள்ளைக்கு விளையாட்டு தேவை. இதை நீங்கள் செய்யாமல் பிள்ளைய ஃபோன்லையும் டெப்பிலையும் வளர்த்து போட்டு ஏசியிலையும் டைல்ஸ்லையும் நடக்க விட்டு போட்டு ஸ்கூலுக்கு விட்டா பிள்ளை எழுதாது. தயவு செஞ்சு பிள்ளைகளை விளையாட விடணும். கூட இருந்து வாப்பாவும் விளையாடணும். இந்த பிள்ளைகள் தனியாக தான் விளையாடுதுகள். அதனால தான் இந்த பிள்ளைகள் ஓட்டிசம் பிள்ளைகளை போன்ற ஒரு பிஹேவியரை காட்டுது. தனியாக பேசுறது, தனியாக தான் பேசுது பிள்ளை.
அந்த பஸ்ஸோடையும் காரோடையும் தான் பேசுது. பாப்பா உமா கூட இருந்து விளையாடலி. நாம சின்ன வயசுல வாப்பாட முதுகுல ஆன விளையாட்டு விளையாடினோம். இப்போ உள்ள பிள்ளைக்கு அந்த பாக்கியம் இல்லை. நாம சின்ன வயசுல உம்மாவும் சாச்சியோ உமாவை தூக்கிட்டு நிலாச்சோறு தீத்தினாங்க. நிலவை பாரு, பூவை பாரு, மரத்தை பாரு, செடியை பாருன்னு கற்றல் அங்க நடந்துச்சு. இப்ப கற்றல் அங்கல்ல யூனிபத்தை போட்டு பேக்கை போட்டு தள்ளி ஆட்டாவில் ஏற்றி விடுறாங்க. எங்கேயாலும் போய் கற்றுக்கிட்டு வா. ஏன்டா உம்மா கடும் பிசி நாடகம் பார்க்கணும். உம்மா கடும் பிசி நாடகம். அதுலேயும் இந்த நாடகத்தோட முடிப்பான் செட்டியா நஞ்சு போத்தல துறக்கிறதோட தொடரும்பா. நாளைக்கு பார்த்துக்கிட்டு குந்துக்கிருப்பாள். இவன் குடிச்சானா செத்து அவன் செத்த அவனுக்கு நடி உண்ட புரிஷன் சும்மா செத்துக்கிட்டு இருக்கான். தேத்தனியும் இல்லாமல் அவனுக்கு தேத்தனி ஊற்ற கொடுக்க ஆள் இல்லை. கணவனுக்காக நாடகம் பார்க்க பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காள். இங்கே புருஷனுக்காக தேயிலை ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை. தயவு செஞ்சு இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் இருக்கணும். இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் இருந்து அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். பிள்ளைகளோட தயவு செஞ்சு உமா பாப்பா விளையாடணும். நாம் பிள்ளைகளுக்கு ஒதுக்கின நேரத்தில் ஃபோனுக்கு நேரத்தை ஒதுக்கப்படா. ஃபோனெல்லாம் தூக்கி வச்சு போட்டு எல்லாம் தூக்கி வச்சுட்டு அழகா கீழே இருந்து பிள்ளைகளோட விளையாடு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஏனெண்டா அந்த இளமையை திருப்பி எடுக்க இயலாது. முதுமை வரும், இளமை வராது. கடந்து போனால் அதுக்கு நீ வாரல்ல. அந்த பிள்ளை அந்த வாழ்க்கையை நம்மளோட கழிக்கிற அந்த சந்தர்ப்பம் இழந்துட்டுண்டா நம்மளால் அதை திருப்பி கொடுக்க முடியாது. அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கு ஸ்காலர்ஷிப்ங்கிற பைத்தியம் பிடிச்சி ஆட்டி விளையாடுற பருவத்தில் ஆட்டோவில் ஏற்றி விட்டு புத்தகத்தில் படுத்து புத்தகத்தில் எழும்புது பிள்ளைகள். அது ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம். விளையாடுற வயசில் விளையாட விடணும் பிள்ளைகள்கிட்ட. ஃபின்லாந்து, இட்டாலி போன்ற நாடுகளை 7 வயசில் தான் ஸ்கூலில் சேர்க்குறேன். ஆனால் 12 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட்ஸு பிள்ளைக்கு கொடுக்குறதும் இல்லை, பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறதும் இல்லை. எக்ஸாம் வைக்கிறது டீச்சருக்கு இவர் அளவு தெரிகிறதுக்கு தான். என் பிள்ளை என்ன மார்க்ஸ் எடுத்துட்டு எனக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. எக்ஸாம் நடந்திருக்கும். ஒரு வாப்பாக்கு பிள்ளைட மார்க்ஸ் தேவைண்டால் அதுக்கு ஃபார்ம் ஒன்று ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதை அவங்க செக் பண்ணி கொடுக்குறா இல்லையாண்டு டீம் முடிவெடுத்து இவங்களுக்கு ஓகேண்டா ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு போனால் ரிசல்ட்ஸை தள்ளி இருந்து காட்டுவாங்க. இன்னைக்கு பாருங்கள், பார்த்துட்டு எல்லாம் போங்க, கையில் கொடுக்க மாட்டான். இது நம்ம ஊரில் என்ன தெரியுமா? புள்ளட மார்க்ஸ் 20, வகுப்பில் அதிகூடிய புள்ளி 98 என்று போட்டு கொடுக்குற. இதை போய் காட்டு வாப்பா அடிப்பார் போ. அது ஆகப்பெரிய துரோகம். இந்த டீச்சர்ஸ் மாதிரி இருந்தால் கேட்டுக்கோங்க. நம்முடைய சிஸ்டம் போல புள்ளட மார்க்ஸை மட்டும்தான் போட்டு கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்காம விடணும். அந்த வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்னத்துக்கு வாப்பா? சண்டையை கிட்டுறதுக்கு தானே, வேற என்னத்துக்கு? அது என்னத்துக்கு கேட்கணும். அந்த ரிப்போர்ட்டில் வகுப்பில் அதிகூடிய புள்ளி அடிவண்டி கொடுக்குற புள்ளி. அதனால் எழுங்க, வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்றதை அழிச்சு போட்டு அடி வாங்கி கொடுக்கும் புள்ளி. இந்த பிள்ளைகளை போட்டு என்ன பாட்டை படுத்துறீங்க? பிள்ளைகளோட விளையாடுங்க, பிள்ளைகளோட இருங்க, பிள்ளைகளோட நீங்களும் பிள்ளைகளாக இருங்க. அப்போதான் அவன் கருத்தை சொல்லுவான். அவனுக்கு விளங்கினத்தை நம்மளோட பேசணும். பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி அவன் வேறு மாதிரி வழங்குவான். எனக்கு இப்படி தோணுது வாப்பான்னு சொன்னா ரைட், அது அப்படி இல்லைம்மா நீ இப்படி தானே நாம இருந்து காய்க்கணும். நாமளும் பிசி, பொண்டாட்டியும் பிசி, ஆட்டோக்காரனும் ஆயாவும் தான். அதோட முடிஞ்சு போச்சு கதை. எப்படி பிள்ளை நல்லா இருக்கும்? அவங்க பிள்ளை மாதிரி பார்ப்பாங்களா? இல்லை, அவங்க அதை தொல்லை மாதிரி தான் பார்ப்பாங்க. நாம தான் பிள்ளை மாதிரி பார்ப்போம். நம்மளோட பிள்ளையா வளரணுமே தவிர தொல்லையா வளரக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது இந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு இடையில் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப். இது தொடர்பாக சரியான இருக்கணும். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் முடிஞ்சு போச்சு. இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள். இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள்.